பாங்குடனே தான் நடந்து சின்ன நடை நடந்து தேடியதான் நாம சீக்கிரமா போவோம் என்று நடந்து வந்தார் பாங்குடனே போவோம் பாங்குடனே போவோம் கண்டாளர் வீடு கண்டு கடுசாகத்தான் நடந்து கண்டாளர் வீடு தேடி கடுசாகத்தான் நடந்து வாழை வழி கூடியே நடந்து அந்த சரி திருக்கடையூர்ல ஆமா தேவதாசியின் வீட்டுல ஆமா மாதவி சிறப்பாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. சரி குழந்தை பருவத்துல 1964 ஆமா தனக்கு பிடிச்ச அத்தனை கலைகளையும் கற்று தேர்ந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி மாச்சோட்டான் செட்டியார் அந்த அரமனை ஆஸ்தானத்துல சரி கோவலன் சிறப்பாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சரி காளிதேவியானவர் ஆலோசனை பண்ணினாங்க. ஆமா 22 பேர்த்தையும் வெட்டுண்ட கணவனும் மனைவியும் நாம குழந்தை பருவத்துல வாழ்ந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. சரி நாமளே போய் பாண்டிய மன்னனுடைய மனைவி அந்த கோபெருந்தேவி வயிற்றுல கர்ப்பமாக சரிக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப கர்ப்பமாது வளர்ந்து 10 மாதம் 10 நாள் பூர்ணகாலா ஆகுராதே. இந்த 10 மாதம் 10 நாள் பூர்ணகாலம் ஆக ஆக தனக்குன்னு ஒரு புத்திர பாக்கியம் அரமனைக்குன்னு ஒரு வாரிசு வருது என்று சொல்லி சாலம் மாறங்குளிர்ந்து நல்ல சந்தோஷம் பூரணைந்தார் நல்லா இருதோடும் பூரணைந்து எழிலின யாழ் வாழ்ந்து வந்தான் மனம் குளிர்ந்து சந்தோஷப்பட்டு அப்போ பல வருஷ காலம் குழந்தை இல்லாம இருந்தது. இனி குழந்தை பிரசவமாகிற நேரம் காலம் எல்லாம் நெருங்கி 10 மாதம் 10 நாள் பூர்ண காலம் ஆன உடனே பிரசவ வேதனை ஆரம்பிக்குது. என்ன வேலையிலே பிரசவ வேதனை ஆரம்பிக்கும் போது அப்ப அரமனை ஆஸ்தானம் ரொம்ப நாள் கழிச்சு பிரசவ வேதனை ஆகுது, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது என்று பிரசவ வேதனை ஆரம்பித்த உடனே தாதிமார் பெண்டுகளை கூப்பிட்டு அந்த கோபெருந்தேவி எந்த விதமாக அழுகுறாது. அரமனை ஆஸ்தானத்துல தாதிகளுக்கு பஞ்சமா? அடியே தாதிகளா சாமி, யாரடையும் ஊப்பிகள் பிமலோடும் செங்கமல தாதி கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கலன்னு. ஐயோ தாதிகளா, கூத்துவே திரேகமல்ல குடலெல்லாம் சுருட்டுதையோ, சற்றே நீர் விலகி நில்லும் தருணம் என் தாதிகளா. தாதிகளா எனக்கு வைத்த நல்லோ சீக்கிரமா வாங்கலன்னு.
வர்ணவலி ஆகுது, என்ன செய்வேன் என்று மக்கள் சுகம் காணும் முன்னே மண்ணு சுகம் காண்போம் போல தெரிகிறதே என்று பிரசவ வேதனை என்ன என்பதை அனுபவித்து அழகான பெண் குழந்தை ஜனனமாகுது. அந்த காலத்துல அரமனையில ஒரு பழக்கம். இப்போ இந்த காலத்துல குழந்தை பிறந்தா ஒரு ஜாதகம் எப்படி எழுதுறாங்க? கெடியார கணக்கு. ஆமா, இந்த கெடியாரத்துக்கு முன்ன நிழல் கணக்கு. ஆமா, அதுக்கு முதல்ல சரி இந்த நிழல் கணக்கு, கடியாரம் இதெல்லாம் இல்லாததுக்கு முதல்ல சரி ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு ஜாதகம் எழுதுறது நேரங்காலம் பாக்குறதுன்னா பிரசவ வலி ஆகும் போது சரி மருத்துவகாரி இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்களா? ஆமாங்க. அப்ப மருத்துவத்துக்கு அந்த அம்மா உள்ள போகும்போது சரி எலுமிச்சம்பழத்தை உள்ள கொண்டு போவாங்க, கையில கொண்டு போவாங்க மருத்துவத்துக்கு போகும்போது. ஆமா, அப்போ அந்த பிரசவம் ஆகக்கூடிய அந்த பொண்ணு ஆணோ பொண்ணோ குழந்தை வயிற்றுல இருந்து கீழே பூமியில விழுந்ததுன்னு சொன்னா சரி இந்த எலுமிச்சை மலத்தை கதவு சந்தில உருட்டி விட்டுருவாங்களா? ஆமா. அப்ப அரமண ஜோசியர் பஞ்சாங்கம் எழுத்தாணி கட்டோலை எல்லாம் வச்சு உட்கார்ந்து இருப்பாங்களா? ஆமா, அந்த காலத்துல சரிங்க. அதுதான் நேரங்காலம். அதாவது குழந்தை பூமியில விழுந்தாச்சுன்னா கதவு சந்தில இருந்து எலுமிச்சம்பழம் வெளியே வந்துரும் அப்படின்னு. அந்த நேரத்துல என்ன நட்சத்திரம், என்ன ராசி, என்ன நிமிஷம், மணிக்கணக்கு இவைகளை எல்லாம் பார்த்து ஜாதகம் எழுதுவாங்களா? அது போல இந்த அழகான பெண் குழந்தை பிறந்த உடனே அப்ப அந்த பெண் குழந்தைய எடுத்து கொப்பளத்து குளிப்பாட்டி செய்ய வேண்டிய பக்குவத்தை செய்வாங்கல்ல. அப்ப அந்த குழந்தையினுடைய காலை பார்த்த உடனே ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஆச்சரியமான உடனே அப்போ சாதிமார் பெண்டுகள் எல்லாம் இந்த விதமாக பேசுறாங்க. எப்பவுமே குழந்தை பிறகு நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த குழந்தையோட காலு வரிசை இது என்னமோ வளைய மாட்டேங்குது. அது என்ன கது? விளங்காட்டுது. என்ன இப்பவே விளங்கு போடுவாங்க. ஒரு சிலம்பு 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 அதிசயமா இருக்குதாக்கா. எத்தனையோ பேருக்கு நாமளும் போய் பார்த்துக்கிறோம். பூந்து ஆமா கர்ப்பவதி ஆகுதுன்னா நான் போய் எண்ணெயெல்லாம் விட்டெல்லாம் பார்த்தோம். உத்தமியாள் பிறக்கும் போது ஒரு கால் சிலம்புடனே அந்த குழந்தை அவதரித்தது. அந்த ஒரு கால் சிலம்பு பிறந்த அந்த குழந்தைக்கு அப்ப ஜாதகம் பார்த்தா பஞ்சாங்க புரோகிதர் எந்த விதமாக எழுதுறாங்க. பஞ்சாங்க சோசியர் நேரங்காலத்தை எல்லாம் பார்த்து அரமனையில வந்து அந்த பாண்டியவனன் இடத்துல எந்த விதமாக எழுதுறாங்க. அரசே குழந்தை பேர் அந்த நேரம் உடனே சொல்லுகிறேன் கேளுமையா. பிறந்ததொரு நேரங்காலம் குழந்தை பிறந்த நேரங்காலம் ஒரு கால் சிலம்பு பிறந்ததுனால இது வாய் வீட்டாளுதானா மதுரை வனமாக போகுமையா போகுமையா என்ன செய்தோ அழுததால் குழந்தையது மதுரையே பாழாய் போகும். வாய் விட்டு அழுதா வனாந்தரமாய் போகும். மதுரையில தீப்பிடிச்சரிக்கும். வாய் விட்டு அழுகிறதுக்குள்ள அரமனையை விட்டு இந்த குழந்தையை அப்புறப்படுத்த வேணும்னு பஞ்சாங்க புரோகிதர் சொல்ல அரசருக்கு எப்படி இருக்கும்? பல வருஷ காலம் குழந்தை இல்லாம அது பெண் குழந்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்திருக்குது. அழகான ஆண் குழந்தை பிறக்கும்னு எல்லாமே ஆசைப்பட்டாங்க. அதுவும் பெண் குழந்தையா கால் சிலம்போட பிறந்ததுனால எல்லாருக்கும் ஒரு பயம், அதிர்ச்சி. இந்த பஞ்சாங்க பார்த்து இவரு சோசிகாரர் சொன்ன உடனே அதை விட அதிர்ச்சி ஆகி போச்சு. இருந்தாலும் இந்த தகவலை எல்லாம் கேட்ட அந்த பாண்டிய மன்னன்
நினைக்கிறது நல்லா நினைக்கிறது கூடாது நினைக்கிறது ஒரு கோடி சிந்தையில பாண்டிய மன்னனங்க அவர் இருந்து நினைக்கிறது நல்லா நினைக்கிறது ஏழு கோடி யோசனைய மனதிலே பாண்டிய மன்னனங்க பாண்டிய மன்னன் ஆலோசனை பண்ணினார் நம்ம குழந்தை பெருசுன்னு பார்த்தோம்னா ஆமா நாட்டு மக்களை யாரு காப்பாத்துறது நாம தான் காப்பாத்தணும். அப்ப அரண்மனையில தீ பிடிச்சா நாட்டுக்கு ஒண்ணும் இல்லையா ஐயோ. நாட்டு மக்களுக்கு ஒண்ணும் இல்லையா ஆ, என்ன செய்யறது ஆ, உடனடியாக ஆ, நம்ம குடும்பத்தையும் ஆ, நாட்டு மக்களையும் காப்பாற்றணும்னா ஆ, இந்த குழந்தையை அப்புறப்படுத்திடுறதா நல்லது ஆ, என்று சொல்லி ஆ. தன்னுடைய மன்னவனும் தேவியும் கலந்து பேசுகிறார்கள் நேரா இருவருந்த பெத்த மரம் பித்து பிள்ளை மரம் கல்லுன்னு ஆ, பெரியவங்க சொன்ன பழமொழி போல ஆமா பெத்த மரம் சும்மா இருக்குமா கொடுக்காது. சுவாமி மன்னவா ஆ, பஞ்சாங்கம் பார்த்து இப்படி சொல்றாங்களே ஆ, என் அங்கமெல்லாம் பதறுது ஆ, என்ன சாமி செய்யறது ஆ, ஒரு குழந்தை இல்லைன்னு ஆமா தவமா தவம் இருந்தோம் ஆ, காளி கோயிலுக்கு கள்ளம் உள்ள வச்சோம் ஆ, மதுரை சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் மேல கோவிச்சிட்டோம் ஆ, கல்லுன கண்ட பக்கம் எல்லாம் கடவுள்னு கையெடுத்துட்டு வந்தோம் ஆமா எத்தனையோ பல இன்னல்களுக்கு இடையில தானே இந்த குழந்தை கிடைச்சிருக்குது நல்லா இதுவும் இப்படி ஆகி போச்சு ஆ, நாம என்ன என்ன நாமோ செய்வோம் செய்வோம் என்று ஆமா, செய்வோம் என்றே. செய்வோம் என்றே. அந்த ஏந்திளையும் தாராளுவா தாராளுவா சாமியா என்ன பண்ணா? என்ன பண்ணா? செய்வோம் என்றே. செய்வோம் என்றே. எழுதுங்காரத்தாவே எனையாளும் பெருமானே ஆமா, ஏந்திழையா. ஏந்திழையா அழுகுறது. அழுகுறது. மன்னவா ராமா யாருக்கென்னோ யாருக்கென்ன தீங்கு செய்தோ நாம தீங்கு செய்தோ ஆமா, நீங்க செய்தோ. நீங்க செய்தோ. பாவி நானு இனி யார தஞ்சம் என்னே நாம தஞ்சம் என்னோ மன்னா யாருக்கென்னோ. யாருக்கென்னா தீங்கு செய்தோ. தீங்கு செய்தோ. படைச்சவாகவானே வரளந்தோ மாயோனே நாயினியாரே. இனியாரே தஞ்சம் என்னோ. தஞ்சம் என்னே. பல வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை கிடைச்சு ஆ, அந்த குழந்தையை வச்சு ஆ, கொஞ்சம் மகிழக்கூடிய பாக்கியம் இல்லாம போச்சே ஆ, என்ன சாமி செய்யறது என்று ஆ. தளல்ல விழுந்த புழு மாதிரி துடிச்சு அழுகிறா கோபெருந்தேவி மதுரை மாநகர்ல நேரா. வேலையிலே காது கொடுத்து கேட்ட பாண்டிய மன்னன் பார்த்து விட்டு ஆ, பெண்ணே சுவாமி ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆமாங்க. மாண்டாறு வருவதுண்டோ மாநிலத்துலன்னு ஆ, தினம் உட்கார்ந்துட்டு அழுதா சாமி அந்த நேரங்காலம் மாறப்போகுதா இல்லைங்க. இல்ல இந்த கால் சலம் போட பிறந்ததுனால ஆமா, கணம் மதுரைக்கே ஆபத்துன்னு சொல்றாங்களே ஆமாங்க. இதெல்லாம் மாறப்போகுதா இல்லைங்க. நம்ம குழந்தைன்னு நாம பார்த்தோம்னா சாமி நாட்டு மக்களை யாரு காப்பாத்துவா ஆமா. இது போல எத்தனையோ குழந்தைங்க பெரியவங்க ஆ, நம்ம மதுரையில் இருக்கிறாங்க சரிங்க. அவங்க வாய் விட்டு அழுதா மதுரை வனாந்தரமா போகும்னு வேற சொல்றாங்களே ஆமாங்க.
ஆமாங்க நாம சாமி. என்ன செய்யறது? ஆ, நீ ஒண்ணும் கவலைப்படாத, ஆ, அந்த ஆண்டவன் விட்ட ம், வெளிப்படி நடக்கட்டும். ம். டேய் யாரப்பா சேவக? சாமி ஏச்சம்மா, ஒடியா ஒடியா. என்ன வந்துச்சுங்க சாமி? ஜெகதகுரு மேகவாதன செப்பகல்ல கண்ணாளர்கள்ல ஆ, ஆசாரிமா இருக்கிறாங்கல்ல, ஆமாங்க. நான் கூட்டிட்டு வர சொன்னதாக ஆ, சீக்கிரமா போய் கூட்டிட்டு வாரியா? நல்லது சாமி. ஓடு ஓடு ஆ, என்று உத்தரவிட்டு அனுப்பித்து வைக்கிறார்கள் நேரா. ராசரிதான். அப்போ உத்தரவிட்டு அனுப்பித்த உடனே ஆ, பாதை வழி குடியேதா பாங்குடனே தான் நடந்து சின்ன நடை நடந்து வெடியேதா நாம சீக்கிரமா போவோம் என்று நடந்து பகவதி தேடி எல்லாம் பங்குடனே போவோம் என்று, பகவதி தேடி எல்லாம் பங்குடனே போவோம் என்று, இன்னும் நாளை நடந்தே அம்மம்மா தேவிக, சீக்கிரமா போவோம் என்று அம்மம்மா. கண்டாளர் வீடு கண்டு கடுசாகத்தான் நடந்து கண்டாளர் வீடு தேடி கடுசாகத்தான் நடந்து வாழை வழி கூடியே நடந்து நாம வாங்குடனே போவோம் என்று நடந்தல்லவோ. கண்ணால வீடு தேடி கட்டால போவோம் என்று, கண்ணால வீடு தேடி கட்டால போவோம் என்று, பதவழி கூடியேடா அம்மம்மா, பங்குடனே போவோம் என்று அம்மம்மா. ஓடோடி வந்து கண்ணாளரை கூட்டி வந்து ஆ, இந்த குழந்தைய சரி. பத்திரமா கொண்டு போற மாதிரி ஆ, தங்கத்துல ஒரு பேலை செய்துவாய் என்று சொல்லுறார் பாண்டி மன்னன். தங்கத்துல போல செஞ்சு ஆ, அரசருடைய இந்த மணிமாலை கழட்டி குழந்தை கழுத்துல போட்டு போட்டு ஆத்துலயோ குளத்துலயோ ஆ, யாரு மற்ற காட்டுலயோ ஆ, எங்கேயோ போய் குழந்தைய அப்புறப்படுத்தீர்கள் என்று சொல்லுறார் பாண்டி மன்னன். அப்போ ஆ, பெத்த மனம் பெத்துன்னு சொன்ன மாதிரி ஆ, அந்த கோபெரும் தேவி குழந்தை கொடுக்க முடியுமா? முடியாது. ஐயோ சிவனை என்று ஆ, அழுது புலம்பியும் ஆ, அத காது கொடுத்து கேட்டா ஆ, கணம் அதிர பாலா போகுமே ஆ, என்று வாங்கி சேவகனிடத்துல சொல்ல ஆ, குழந்தைய பேழையில் அடைத்து ஆ. கொண்டு வருகிறார்கள் நேரா. ஏவுகந்த கொண்டு வந்து ஆ, அந்த கடல் மார்க்கமாக ஆ, கோலை விட்டுட்டாங்க. ஆ, காதவழி தூரம் போகிட்டு ஆ, இங்க எங்காவது அழுது ஆ. அதை தீப்பிடிச்சு என்ன பண்றது ஐயோ, என்று ஆகாது. என்று சொல்லி ஆ, அப்ப கடல் மார்க்கத்துல ஆ, குழந்தைய ஆ, பேழையில ஆ, அந்த முதங்க செய்யும் போது ஆ, அப்போ ஆ, அந்த பேழையோ கடல்ல மிதங்கி வருது. ஆ, மிதங்கி வரும்போது ஆ, ஈஸ்வரன் கழுத்துல இருக்கக்கூடிய ஆ. நாகசர்ப்பம் எந்த விதமாக பாக்குறது எண்ணாத எண்ணம் கொண்டு நல்ல எண்ணம் கொண்டு எண்ணம் கொண்டு, எண்ணம் கொண்டு எண்ணம் கொண்டு, எண்ணமே தாவும் தீயிலே, பொந்தியிலே போனது. எண்ணாதே எண்ணம் கொண்டு, எண்ணம் கொண்டு, எண்ணம் கொண்டு எண்ணம் கொண்டு, எண்ணமற்ற பொந்தியிலே, பாக்குறது, பாக்குறது. பரமசிவன் கழுத்துல இருக்கக்கூடிய ஆ, நாகசர்ப்பம் பார்த்துட்டு ஆ, ஐயோ ஆ, ஈஸ்வரி தாய் அல்லவா குழந்தை பருவத்துல இப்படி போயிட்டு இருக்கிறாங்க, ஆ, ஏதோ நம்ம கண்ணுல பார்த்துக்கு நம்ம ஒரு உதவி செய்யலாம் ஆ, என்று அந்த சிலம்ப ஆ, மூக்குல கொத்தி ஆ, மாணிக்கத்தை கக்கி ஆ, நாகரத்தின பொன் சிலம்பு என்று பேரு வாங்குற ஆ, அந்த குழந்தைக்கு வருங்காலத்துல இது உதவியா இருக்கும் ஆ, என்று சொல்லி மாணிக்கத்தை கக்கி சிலம்புல வச்சுட்டு ஆ, தள்ளி மறைஞ்சது. ஆ, அப்ப தல தலன்னு சிலம்பும் மின்னுது, ம், தங்க பசும்போலையும் மின்னுது. ஆமா, குழந்தையோ கலகலன்னு ஆ, களை குதிக்கிற சூரிய மாதிரா மே குதிக்கிற சந்திர மாதிரா அழகு துலங்க ஆனந்தம் கொஞ்ச ஆ, அப்ப பேளை மிதந்து வருகிறது நேரா. வருகிறது. கடல்ல பேளை மிதந்து வரும்போது ஆ, மாச்சோட்டான் செட்டியாருடைய ஆ, சொந்த மச்சின ஆ, மாணாக்கன் செட்டியார் மாணாக்கர் செட்டியார். அத்தாரும் மைத்துனரும் ஆ, அழகு கப்பல் வியாபாரிகளாக ஆ, அவங்க ரெண்டு பேர்த்த மிஞ்சறதுக்கு ம், பூம்புகாரம்னு சொல்லக்கூடிய எடுத்து. இந்த பேருக்கும் ஆ, காவிரி பூம்பட்டினம்னு சொல்லக்கூடிய அந்நாள்ல இருக்கிற ஆ, அந்த பேருக்கும் ஆ, அந்த வழியில யாருமே கிடையாது. ஆமா, ஆ? ஆமாங்க. அப்படிப்பட்ட ஆ, வர்த்தகர் குலத்திலே பிறந்த ஆ, மாச்சோட்டான் செட்டியாரும் மாணாக்கன் செட்டியாரும் ஆ, அத்தாரும் மைத்துனனும் அழகு கப்பல் வியாபாரிக ஆ, மாசத்துல ஒரு தடவை ஆ, கப்பல் கரை சேரக்கூடிய நாள். ஆமா, அந்த நாள்ல ஆ, கப்பல்ல இருந்து ஆ, என்னென்ன வருமோ ஆ, அதையெல்லாம் நாம போய் நேர்ல பாக்கணும்னு சொல்லி ஆ. அப்ப மாச்சோட்டான் செட்டியாரும் மாணாக்க செட்டியாரும் இந்த விதமாக கடல் தேடி வாராங்க. என்ன மாப்பிள்ள சௌக்கியமா ஆ, இருக்காங்க? சவிக்குதானுங்க மாப்பிள. இன்னைக்கு கப்பல் கரை சேர நாளெல்லாம் ஆமா, ஆமாங்க. போலாமா? போலாங்க, வாங்க போலாம் நடக்க என்று போலாம். சொல்லி ஆ, அப்ப 22 பேர்களும் ஆ, மாச்சோட்டான் செட்டியாரும்
செட்டியாரும் மாணாக்கன் செட்டியாரும் ஆ, கடல் மார்க்கம் ஆ. கப்பல் துறைமுகம் தேடி வருகிறார்கள் இருவர் என்று. இருவருந்தாம். அப்ப ஏற்கனவே அந்த கப்பல் வியாபாரத்துகள்ல ஆ, பகலோடு பகல் தீலும் அங்க பகல் திளம்பு, பகல் திளம்பு. 10 லட்சம் பொருளுடனே மிதந்து வரும் கப்பலது பகலோடே பகல் திளம்பு. பகத்திலும் கப்பல்களா இரவோடு இரத்திலும் 8 லட்சம் சோங்கு கப்பல் இந்த முடம் கரைக்கு வரும் திரும்பி வரும் பகலோடு பகல் கிளம்பும் 10 லட்சம் ஆ, கப்பல் வியாபாரி கனதுரைமான் வர்த்தகர் ஆமா. 2 பேரும் கப்பல் துறைமுகத்துல வந்து ஆ, நின்னு பார்க்கிறார்கள் நேர இருவருந்தாம். கண்ணு கட்டிய தூரம் ஆ, கடல்ல பார்க்கும்போது ஆமாங்க. அப்போ ஆ, இந்த பாம்பும் ஆ, மாணிக்கத்தை கைக்கு வச்சு ஆ, அந்த கடல் மார்க்கமாக ஆ. தங்க பேள மிதந்து வாரத 2 பேரும் பாக்குறாங்க. மாப்பிள என்னங்க? கப்பல் மாதிரி தெரியல ஆமாங்க. தக தக தகன்னு மின்னுது மின்னுது. ஆ, வேலையாட்டு இருக்குதுங்க. வேலையா பேலை பேலை. போலையா ஆ, ஆ, வேலையா போலையா போல. என்னமோ தெரியல ஆ, எதும் ஐயோ, ஆமாங்க. இங்கேதான் வருது. அப்படியே பேசிட்டே ஆலோசனை பண்ணினார். இங்கேதான் என்ன வருது. ஆலோசனை பண்ணினாரு? ஆ, போலையே இவ்வளவு லட்சணமா இருந்தா ஆமா. அந்த போலக்குள்ள எவ்வளவு பொக்குசம் இருக்குதோ தெரியலையே நிறைய இருக்கு முட்டை. அப்படின்னு ஆ, ஆலோசனை பண்ணின உடனே ஆ. மாப்பிள என்னங்க மாப்பிள? கரசா வருதுல்ல ஆமா. அந்த போல எனக்கு தான், அப்போ அந்த போல எனக்கு தான் அப்படின்னு நான் தான் முதல்ல பார்த்தேன். ஆமா. அந்த போல எனக்கு தான் அப்படின்னு அந்த போல. மாச்சோட்டான் செட்டியாரு ஆ, ஆலோசனை பண்ணி ஆ, போல எனக்கு தான்ட்டாரு. ஆ, மாணாக்கன் செட்டியார் ஆலோசனை பண்ணினாரு. ஆ, என்னடா இது ஆ. அங்க வரத நாம ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கிறோம், ஆமா. அதுக்குள்ள நம்மளுக்குன்னு சொந்த கொண்டாடிட்டாரு. ஆமா. என்ன செய்யறது? ஆ, இவரு சொல்றது ஆ, பார்த்தோம்னா ஆமா. போலையே இவ்வளவு அழகா இருந்தா ஆமா. அந்த போலக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்கு. நல்லா இருக்கு. இவரு போலதானே எனக்குன்னாரு. ஆமா. போலக்குள்ள இருக்கிறது நம்மளுக்குன்னு சொல்லிட்டா அது வேலை முடிஞ்சது. மாப்பிள என்னங்க? போல உங்களுக்கு தானே, ஆமா. நீங்க போலை வச்சுக்கங்க. வச்சுக்கிறேன். அந்த போலக்குள்ள இருக்கிறது எனக்கு, அப்போ போலை எனக்கு, போலை கொடுக்கிற பொருள் உங்களுக்கு. எனக்கு ஆ, சரிங்க மாப்பிள. பார்க்கலாம் வரு. அப்படின்னு ஆ, இருவர் 2 பேரும் சபதம் போட்டு ஆ, அது கரை வந்து சேர்ந்த உடனே ஆ. பக்கத்துல எடுத்து பேழைய திறந்து பார்க்கிறாரு நேரா. இருவருந்தா. பக்கத்துல வந்து ஆ, அந்த போலைய திறந்து பார்க்கும்போது ஆ, சிரிச்ச முகத்தோட ஆ. அழகு துலங்குகிறது, நல்ல துலங்குகிறது, துலங்குகிறது, ஆனந்தம் கொள்கிறது, கொள்ளுதங்கே இருவருக்கும் அழகு துலங்க ஆனந்தம் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு ஆ, கற்பு குலையாத கர்ணகாதேவிய குழந்தை பருவத்துல கண்ணுல பாக்குறாங்க. இருவருந்தா. மாப்பிள மாப்பிள. போலை எனக்கு என்னங்க, ஆமா. நீங்க போலைய வச்சுக்கோங்க. வச்சுக்கிறோம். உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை இருக்குது. கோவலன் இருக்குது, இருக்குது. உங்களுக்கு மாப்பிள நானு. ஆ, எனக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்ல. ஆ. இந்த பெண் குழந்தையை நான் வளர்த்துக்கிறேங்க. சரி மாப்பிள. வளர்த்துக்கங்க. வளர்த்துக்கங்கன்னு சொன்ன உடனே ஆ. என்னடா இது ஆ, அதுக்குள்ள இப்படி போகுதே, ஆ, குழந்தை இப்படி இருந்தா ஆ, வருங்காலத்துல ஆ. இந்த குழந்தை கட்டவாரங்களுக்கு எல்லாம் சுற்றம் எல்லாம் என்ன ஆகுறது ஐயோ, அப்படின்னு பேசுனாங்கல்ல இல்லையோ, ஆ. அதே இடத்துல மாப்பிள என்னங்க? குழந்தை வளர்ந்து பெருசாகி ஆமா. என்னைக்கு இருந்தாலும் என் பையனுக்கு தான் கொடுக்கும். சரிங்க மாப்பிள. உங்களுக்கு கொடுக்காது, பையனுக்கு கொடுக்காது, யாரு கொடுக்கும்? உங்களுக்கே தாரணன்னு சொல்லி ஆ, அப்போ ஒவ்வொன்னும் அடியும் புடியுமாக அவங்க யோசனைக்கு ஆ. பருமாறிட்டாங்க 2 பேரும். ஆமா. கோலை எனக்குங்கிறது, ஆ, கோலைக்குள்ள இருக்கிறது எனக்குங்கிறது, ஆ, பெண் குழந்தை பார்த்து நான் வளர்த்திக்கிறேங்கிறது, ஆ, என்னைக்கு இருந்தாலும் பெருசானாலும் என் பையனுக்கு தான் கட்டணுங்கிறது, ஆ, இப்படி எல்லாம் பேச்சுக்களை பரிமாறிட்டு இருக்க ஆ, இந்த கப்பலுனி வந்து என்ன போனா ஆளுங்க வந்தாங்கன்னா பாத்துக்கலாம், ஆ, முதல்ல குழந்தைய ஆ. போய் வீட்டுல கொடுக்கணும் இல்ல, ஆமா. வாங்க போலாம் என்று எடுத்துக்கிட்டு வராங்க. அப்ப அந்த குழந்தைய எடுத்துட்டு உடனே ஆ. மாணாக்கன் செட்டியாருக்கு அளவில்லாத ஆலோசனை. ஆமா மாமா. இத பார்த்தா நம்ம மனைவி ஐயோ. ரொம்ப சந்தோஷப்படுவாளே ஆ, என்று சொல்லி ஆ. காலப்பொழுதிலேதான்
பெண்ணே சாமி மன்னா வாங்க சாமி. வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிற? வீட்டுல சும்மாதான் இருக்குது இங்க சாமி. பாத்தியா? ஐயோ மன்னா ஆ, என்ன குழந்தை குழந்தைய பாத்தையான்னு சொன்ன உடனே கலவரச கால குழந்தை பாக்கியம் இல்ல, இல்ல. குழந்தைய கண்ணுலயே பாக்கல. ஆ, அந்த ஆர்வத்திலார ஆ, ஐயோ சுவாமி ஆ, நல்ல குழந்தையா இருக்குது, ஆ, யாருது, ஆ, எங்க கிடைச்சது, ஆ, எங்க இங்க கொண்டுட்டு வந்தீங்க ஆ. என்று வாரி காயில் எடுத்து ஐயா கையில எடுத்து குழந்தையத்தான். வரது கண்ணா முத்த வைப்பா வனக்கிளியும் பெண்ணாளங்கே குழந்தை வாரி வாரி செலுத்து. வாழிச்சு எடுத்து குழந்தையத அந்த வலது கண்ணா முத்தமிட்டு, முத்தமிட்டா பெண்ணரசி. வாரி கையில் எடுத்து வலது கண்ண முத்தமிட்டு, ஏந்தி கையில் எடுத்து இடது கண்ண முத்தமிட்டு, கற்பூரம் திங்கி வந்த கனிவாய முத்தமிட்டு, வெற்றில திங்கி வந்த வெறுவாய முத்தமிட்டு, ஆ, அழகான குழந்தை என்று ஆவி பிறந்து ஆ. ஏதுங்கன்னு சொல்லி கேட்கும் போது நடந்த விவரத்தை சொல்லுறாங்க. கப்பல் கரைக்கு வர நாள் ஆமா நானும் மாப்பிளையும் கடல் மார்க்கம் பார்க்கலான்னு போனோம். சரி. கோலம் மிதங்கிட்டு வந்தது. ஆ, கோலம் எனக்குன்னாரு, ஆ, வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு போலக்குள்ள இருக்கிறது எனக்குன்னு சொன்னேன். ஆ. குழந்தை இருந்தது, நான் கொண்டுட்டு வந்துட்டேன் என்று சொல்லுறாங்க. அப்படியே நல்லதென்று ஆ, கண்டெடுத்ததுனால ஆ, கண்ணகின்னு பேரு வைத்து, ஆ, அப்போ அரண்மனை ஆஸ்தானம் போல இருக்கிற கப்பல் வியாபாரி வீட்டுல ஆ. குழந்தைக்கு பேர் சுட்டு விழா நடத்துறதுன்னா சின்ன சமாசிரமா இருக்கும். அதான் கேட்டேன். ரொம்ப மிருதுங்க 18 மேலதாளுங்க பாங்கிமார் பெண்டுக. ஆ, அப்ப அந்த ஆ, காவிரி பூம்பட்டணத்தில் உள்ள ஆ, மக்கள் எல்லாம் வந்து ஆ, உடை சூழ ஆ, கண்ணகின்னு பேரு வச்சு ஆ. செல்வ சிறப்போடு வளர்த்துகிறார்கள் நேரா. அந் வேளையிலே ராரே ராரே ராராரோ. கண்ணே ராமணியே ராரி ராரி ராராரோ. ராரி ராரி ராராரோ. கண்ணே நவமணிய ராரி ராரி ராராரோ. ஆரே ரெண்டோங்க வேரே. கண்ணே ராமணியே ராராடுவே ஸ்ரீரங்கமா. கண்ணே ராரி ராரி ராராரோ. கண்ணே நவமணிய ராரி ராரி ராராரோ. கற்பு கூலையாதோ கண்டெடுத்த கண்மணியே நீதுங்கு. கண்ணே ராரி ராரி ராராரோ. கண்ணே நவமணிய ராரி ராரி ராராரோ. பல வர்ணங்களோட ஆ, தாலாட்டு பாடி மகிழ்கும் போது ஆ. நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக வளர்ந்து வருகிறது. சின்ன வயசுல சீர் தெரியாத நாளையில பார்க்கும் போதே ஆ. பல நாட்டு அரசர்களும் மந்திரி பிரதானிகளும் ஆமா. அந்த வணிகம் ஆ, கடல் மார்க்கமாக வியாபார நிமித்தமாக ஆ. வாரவங்க எல்லாம் பொண்ணை பார்த்துட்டு நம்ம பையனுக்கு பரியும் போடலாம், நம்ம பையனுக்கு பரியும் போடலாம் வரையும் போடல. அப்படின்னு சொல்லி ஆ, அவங்க வாட்டுக்கு ஆ. பரியும் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா. அந்த நாளுக்கு நாள் வர ஆ, இவங்களும் ஆ, வேண்டான்னு சொல்ல போறது இல்ல. ஆ, எக்கச்சக்கமான பேரு கிட்ட ஆ, வரி வாங்கிக்கிறாங்க. ஆ, இது அப்படியே ஆ. மாச்சோட்டான் செட்டியாருக்கு அதுக்கு போக ஆ, என்னடா இது ஆ. கடல் மார்க்கத்துல ஆமா. குழந்தை கண்ணுல பார்த்த உடனே நாம வாக்கு சவரம் போட்டிருக்கிறோமே, நல்லா இப்ப என்ன தாறுமாறா நடக்குது, ஆ, போய் பார்த்துட்டு வரலாம் என்று ஓடோடி வாராரே. மாப்பிள என்ன மாப்பிள? என்ன ஒரு தகவல் காது கிடைச்சது. என்ன மாப்பிள தகவல் சொல்லுங்க. சின்ன குழந்தை ஆமா. இப்பவே நீங்க என்னமோ பார்க்க வைக்க பறிப்போட என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்களாமா? ஏதோ 4 பேர் வர்றாங்க கேக்குறாங்க பாக்குறோம். ஆ, அப்படியெல்லாம் நாங்க எல்லாம் ஒண்ணும் பேசுறீங்க மாப்பிள. நம்ம சபதம் என்ன ஆகுறது? அந்த சபத்து பிரகாரம் தான் நீ கல்யாணம் நாங்க மூப்ப. அப்படியா? ஆமாங்க. அப்ப பார்க்கும்போது ஆ, நாமளும் சபதம் போட்டிருக்கிறோம். ஆமா. வாரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லல. ஆ, அந்த ஆண்டவனுடைய அமைப்பு ஆ, அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குதோ ஆ. அப்படி நடக்கட்டுங்கள் என்று பேசுறாங்க. என்னடா இது இவ்வளவு சாவகாசமா சொல்றாரு. ஆ, ஆறு அமைப்பு இருக்குதோ எப்படியோன்னு சொல்லி சர்ச்சையில நடக்கும்னு ஆ, அப்படின்னா ஆ. சின்ன வயசுலயே செல்வ கல்யாணம் பண்ண வேணும் என்று யோசனை செய்யுறாது. சின்ன வயசுலயே ஆ, குழந்தைகளுக்கு செல்வ கல்யாணம் பண்ணிடலாம். ஆமா. அப்போ அது பாட்டுக்கு ஆ, இன்னாருன்னு பேராகி போயிரும். ஆ. அது பாட்டுக்கு நடக்கட்டும் என்று சொல்லுறாங்க. அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி ஆ, கோவலனுக்கும் கண்ணகிக்கும் ஆ, அன்னைக்கு ஆ, நாம பேரு வச்சு சபதம் போட்டோம். ம், இன்னைக்கு பல பேரு கிட்ட ஆ. இவர
பரிசும் போட்டிருக்காங்க ஆ, பரிசுத்தை வாங்கிட்டு இருக்காங்களே நல்லா என்ன செய்யறது என்று சொல்லி ஆ, அப்ப சொல்லி ஆ, கடுமையான கோபத்துல பேசும்போது ஆ, மாப்பிள ஏன்னு இன்னைக்கு கூட்டம் சரி சீட் எழுதி போடலாம் சரிங்க யாரு பேருக்கு ஆ, அந்த ஆண்டவனுடைய அனுக்கிரகம் ஆ, அந்த குழந்தைக்கு பேருக்கு அந்த குழந்தை யாருக்கு ஆ, கணவனா வாரானோ ஆ, அவங்க பேர் அந்த சீட்ல வந்துட்டா ஆ. கல்யாணத்தை உடனே கூட்டிடலாம் என்று பேசுறாங்க அப்படியே நல்லது என்று ஆ, அப்ப சீட்டு போட்டு குலுக்கும் போது ஆ, கோவலனுடைய பேரு வந்தது ஆ, பரவாயில்லையே ஆஹா ஆண்டவனுடைய கிருபையே ஆ, அவங்களுக்கு தான் இருக்கிற போது ஆ, பாக்கி உள்ளவங்க எல்லாம் ஆ. பரிசு போட்டவங்க எல்லாம் ம். ஏய் தம்பி ஏன்னா என்ன செய்யறது என்னென்ன பண்றது ஆ. சீட்டை கொழுக்கி போட்டாங்க ஆ. அது கோவில் செட்டியாருக்கா வந்திருக்குது ஆ. நம்ம வயனு கேட்டுல உங்க வயனு கேட்டுல நாம என்னென்ன பண்றது அவசியம் இந்த சாப்பிட்டு போக வேண்டியது ஆமா ஆமா இருந்தாலும் ஒரு வழி. வாங்கன்னு சொல்லி ஆ, தடப்புடலான ஆ. காரியத்தோட திருமணகாரி ஏற்பாடு நடக்குதுன்னு நேரம் நாட்டிலாதான் ஜவுளி எடுக்க போறது நகை செய்யறது ஆ, அப்போ அப்படியே தடபுடலான ஏற்பாட்டோட நடக்கும் போது ஆ, அப்ப வீட்டுல உட்கார்ந்து பேசிட்டாங்க ஆ. ஏனுங்க என்னங்க சின்ன வயசு ஆமா செல்வ கல்யாணம் ஆமா கல்யாண வாசல் ஏதோ ஒரு கச்சேரி இருந்தா நல்லா ஏதோ ஒரு கச்சேரி இருந்தா பார்ப்புக்கு நல்லா இருக்கு சனந்துகளுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கு இருக்கும். ஆமா ஆ, என்ன கச்சேரி வைக்கலாம் நீங்க தான் சொல்லணும் மாப்பிள்ள ஆ? நீங்க தான் பார்த்து பக்கம் போறீங்க பாருங்க ம். யாரு எப்படின்னு சொன்னீங்கன்னா திருப்பி கூட்டிட்டு வந்துடலாம் கச்சேரி நடத்திடலாம் இந்த ஒரு வார காலமா சரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு எப்படி திருக்கடையூர்னு ஒரு ஊரா ஆமா அங்க தேவதாசினுடைய மகன் மாதவின்னு ஒரு பொண்ணாம் சரி அவன் நாட்டியம்னா ஆஹா வகுத்துல இருக்கிறது போக ஆ, நிலத்துல இருக்கிறதெல்லாம் மந்திரம்ங்கிறாங்க சரி அப்படின்னு அவன் பெண்ணவே கூட்டிட்டு வந்து நாம செஞ்சா போகுது நிகழ்வு ஆமா நிகழ்ச்சி பண்ணா போகுது ஆ. என்ன கட்டி போச்சு அதுக்கு ஆ, போய் அச்சிக்காரம் பண்ணி ஆ, கூட்டி வரக்குண்டான ஏற்பாடு செய்யணும் நல்லதுங்க அப்போ அப்படியே பண்ணலாம் புறப்பட்டு 22 பேரும் ஆ, மாதவிக்கு ஆ, நாட்டியத்துக்காக ஆ. அச்சக்காரன் போல வீட்டுக்கு தேடி வந்துட்டாரு நேரம் இருவருந்தா என்னம்மா பொண்ணு என்னங்க நீயா மாதவி ஆமாங்க சாமி வாங்க 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 நாட்டியம் நல்லா நல்லா ஆடுவேங்க நல்லா பாடுவேன் ஆ, இந்த ஊருக்குள்ள எல்லாம் சொல்லியிருப்பாங்களா ஊருக்குள்ள சொல்லியிருப்பாங்களா அதனாலதான் சந்தேகப்பட்டு கேட்டேன் அப்படி நானே தாங்க சாமி நீயே தானா ஆமாங்க ஆட்டம் எல்லாம் அதெல்லாம் ஆடுவோங்க ஆ? ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆ. ஆமாங்க ஆட்டம் ஆடுவியா நாட்டியத்துக்கு நீ வருவியான்னு கேட்கும் போதே மாதவி எந்த விதமாக யோசனை பண்ணூராது வாங்க வாருங்க நான் இது வரைக்கும் எந்த வாசல்லையும் போய் ஆடல சரி இது வரைக்கும் எந்த வாசலும் போகல போய் ஆடல ஆ. இப்ப நீங்க ஆட்டத்துக்கு கூப்பிட வந்திருக்கிறீங்க ஆமா நான் நாட்டியம் ஆரம்பிக்கிறதுக்கு ஆ. முதல் இடமே இதுதான் சரி நாட்டியம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் இடமே இதுதான் ஆமா. எது? இப்ப நீங்க கூப்பிடுற அந்த இந்த இடம் தான் முதல் ஆமா சரி அரங்கேற்றம்ங்கிறது ஆ இப்ப இன்னைக்கு தான் சரி நீங்க கல்யாண முகூர்த்த கல்யாண வாசல்ல ஆடணும்னு சொல்லி இருக்கிறீங்க ஆமா எனக்கு ஒரு சின்ன நிபந்தனை இருக்குது என்ன அதை நிமிர்ந்தனை ஏத்திட்டா நாட்டியத்துக்கு நான் வரேன் இல்லைன்னா இல்லைங்க என்ன நிமிர்ந்தனை சொல்லு நாங்க ஏத்துக்கிறோம் அப்படியா ஆ, தகர்தோம்னு கால் எடுத்து வச்சா ஆ. ஒரு 1000 பொண்ணு கொடுப்போம் அட சாமி சடைய கப்ப முறுக்கு படையினான்னு ஒரு 1000 ஆமா சரி அப்படித்தான் வாங்கிக்க என் கூட பிறந்த மாலை ஒன்று இருக்குது நான் ஆடிட்டே அப்படி அதை சொல்லிட்டு வருவேன் ஆமா நான் ஆடிட்டே அதை சொல்லிட்டு வரும்போது ஆ, யாரு கழுத்துல விழுகுதோ ஆ, அவங்கள என் மனவாளனா ஏத்துக்குவேன் ஆ, இதுக்கெல்லாம் சம்மதம்னா ஆ, இப்பவே அச்சுக்காரன் கொடுங்க ஏன் மாப்பிள ஆ. யாரு கழுத்துல விழுகுதோ ஆ, நான் மனவாள் தான் ஏத்துக்குன்னு சொல்றாரு ஆ. இவரு கழுத்துல விழுந்துட்டு என்ன பண்றது சொல்லும் போது நீ சொல்லு அம்மா ஒரு செடி கூட்டு கழுத்துல விழுந்து சரி செய்யறது ம். ஏதோ ஒரு கலந்து குதிரை நாய் மாதிரி கழுத்துல விழுந்துட்டு என்ன பண்றது ம். கட்டி கேளையா நீங்க ஆ. ஏமணி ஆ, நீ மாலையே சொல்லிட்டு வீசுற ஆ, ஆ. வீசி ஒரு நாய் கழுத்துல வந்துட்டு நீ என்ன பண்ணுவ நாயை கூட்டிட்டு போயிருவேன் ஒரு கலத கணத்துல கூட்டிட்டு போயிருவேன் செடி போட்டு அதை புடுங்கிட்டு போயிருவேன் யார் கழுத்துல இருக்குதோ அவனுக்கு அவையில மாலை நான் மனவாளத்துக்கும் கூட்டிட்டு போயிருவேன் சரி அப்படியே இதெல்லாம் நிமிர்ந்தன ஆ, ஆ. இதெல்லாம் செஞ்சாதான் வருவேன் ஆமாங்க ஏமாப்பிள ஆ. இது யார் கழுத்துல இருந்தாலும் நான் இது பண்ணிக்கிறேன் செடி போட்டு இருந்தா கூட புடிங்கிட்டு போயிடுவாளாம் ஆமா என்ன மாப்பிள பண்ணலாம் கல்யாணம் 10 நாளுங்க செடி பூடல ஒரு சுத்தி புடுங்க வேண்டியது அப்புறம் என்ன பண்றதுக்கு அதனால ஆ. எப்படியும் நம்ம வாசல்ல ஆ. கல்யாணம் நடக்குது அவங்க சொல்லிட்டாங்க பணத்துக்கு பஞ்சம் இல்ல ஆ, இந்த பொண்ணு நிபந்தனை சொல்றா ஆ, இந்த நிபந்தனை உன்னை அடிக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா முடியாது. அந்த பொண்ணை பார்த்து நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் கேளுங்க பொண்ணு சாமி
மாதவி உங்க பேரு தானே? ஆமா இந்த திருக்கடையூர் சொந்த ஊர் தானே? ஆமா தேவதாசியினுடைய மகதானே? நானே உங்க தானே. அம்மா நாட்டியக்காரி தானே? ஆமா உங்க அம்மா ஆடுற காலத்துல எத்தனையோ பல மேடைகளை எல்லாம் பார்த்திருக்கிறாங்க. சரி. இப்படி எல்லாம் நிபந்தனையை நாங்க கேட்டதும் இல்ல பார்த்ததும் இல்ல. ஆ, அவங்க அதுலயே சம்பாரிச்சவங்க, ஆ, நிறைய பேர் வாங்கினவங்க. ஆ, ஆனா நீங்க இப்ப புதுசா இன்னும் அரங்கேற்றமே செய்யல, ஆ. நாட்டியத்துக்கு இவ்வளவு நிபந்தனை சொல்றீங்க. ஆ. ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? என்னங்க? இப்ப நீங்க எங்க கிட்ட சொன்னத ம். நம்ம 2 பேரும் தானே பேசிட்டு இருக்கிறோம். ஆமா கூட வந்த ஆட்கார 3 பேர் தானே பேசிட்டு இருக்கிறோம். ஆமா இது அங்க ஊருக்கு தெரியுமா? தெரியாது மாப்பிள்ளை வீட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்கோ தெரியுமா? தெரியாது தெரியாது. தெரியாது. ஆகையினால ஆ, நீங்க ஆட்டம் ஆரம்பிக்கிறீங்கல்ல, ஆமா அப்ப அந்த சபையில சொல்லுங்க. சரி நாங்க சொல்லிடுறோம். ஒத்துக்கிட்டா நடக்கட்டு, ஆ, இல்லாட்டி உங்க சம்பள பணத்தை நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. சரி சாமி. ஆ, அப்படியே ஏன்னா பண்ணிக்கிறோம். இதுக்காக நாங்க அங்க போய் சொல்லிட்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆ, முடியாது. ஆமா நாங்க ஆட்ட ஆரம்பிக்கிற போது சொல்லிடுறோம். ஆமா ஆமா ம். சொல்லி ம். நீங்க அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிக்கங்க. அப்படியே பண்ணிக்கலாம். இப்ப அச்சுக்காரத்தை வாங்கிக்கங்க. இப்ப கொடுங்க. வேணும்னு ஆறல் கழுத்துல போட்டுறாதீங்க. அப்படியெல்லாம் போட மாட்டேன். அதே அந்த மாலை எப்படி 6 என்னம்மா கழுத்து இப்படின்ட்டு அங்க கை நீட்டுறீங்க, அப்படின்ட்டு அங்க கை நீட்டுறீங்க. 6 கழுத்து இருக்குது. அபித இப்படி கலந்து பேசி மாதவிய நாட்டியத்துக்கு ஆ, அச்சுக்காரம் கொடுத்து ஆ, அழைத்து வருகிறார்கள் நேரா. இருபறிந்தால் அழைத்து வரும்போது கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் ஆ, வேத வேதியர் வேத பிராமணர்கள் ஆ, மாங்கல்யத்துக்கு என்னென்ன ஆ. சொல்லணுமோ அதுகளை எல்லாம் செய்து தடபுடலான ஏற்பாட்டோட சரி. கல்யாணம் நடக்குது நேரா. வாசலிலே வந்த அலங்காரமா நல்ல அலங்காரம் அலங்காரம் வாங்குடனே செய்கிறார்கள் காவரி பூம்பட்டாளத்து. சமையல் வகை சொல்லணுமா? செட்டிநாட்டு சமையல அன்னைக்கு இன்னைக்கு அன்னைக்குமே பேர் வாங்கினதாச்சே. ஆமா செட்டிநாட்டு சமையல அன்னைக்கு இன்னைக்கு அன்னைக்குமே பேர் வாங்கினதாச்சே. அப்படிப்பட்ட கல்யாண வைபவமோ மற்ற கச்சேரியிலயோ நம்ம வர்த்தகர் குலத்துல, அதாவது மாச்சோட்டான் செட்டியார் வீட்டுல ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் பேர் வாங்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா இன்னைக்கு வரைக்கும் பேர் வாங்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட கல்யாண காரியத்தை தடபுடலாக செய்யும் போது அப்ப சின்ன வயசு சீர்தரியா நாளையில கொஞ்சம் குழந்தை பருவத்திலேயே அந்த குழந்தைகளுக்கு செல்வ கல்யாணம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. சின்ன வயசுல மூக்கிறவங்களுக்கு அப்படி செல்வ கல்யாணம் மூச்சு பொண்ணு மாப்பிள்ளைய அப்போ அலங்காரம் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து மேடையில தயாராக இருக்கிறாங்க. மேடையில மாங்கல்யம் சூடி மாப்பிள்ளை பொண்ணு தயாரா இருக்கும் போது ஆட்டக்காரியும் வந்து சேர்ந்தாங்க. வந்து சேர்ந்த உடனே நாட்டியத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லுறாங்க. நாட்டியத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொன்ன உடனே அப்ப எல்லாமே தயாராகிட்டாங்க. இந்த மாதவி அந்த கூட பிறந்த பொன்னுறவி மாலையோட வந்த உடனே கூட்டத்துல நிபந்தனை சொல்லுகிறார்கள் நேரா. வேளையிலே நான் வந்த உடனே அப்போ கூட்டத்துல நிபந்தனை சொல்லும் போது இந்த 70-80 எல்லாம் நம்ம கழுத்துல விழுந்து ஆகாதா? என் கழுத்துல விழுந்து ஆகாதா? கணக்கு நேரம் அதோட முடிச்சது அப்படின்னு சொல்லி எல்லாம் 70-80 எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை விட அறகுறையான வயசுக்காரர் எல்லாம் பயங்களை வீட்டுக்கு முடுக்குன்னு சொல்லுறாங்க. அப்படி முடுக்கிட்டு இருக்கிறாங்க. மாச்சோட்டான் செட்டியாரும் மாணக்க செட்டியாரும் உங்களுடைய மனைவிகள் எந்த விதமாக பேசுறாங்க. சுவாமி என்னங்க சின்ன வயசு சீர்தரியா நாளையில வந்தவ ஆட்டக்காரி, நாமளும் சொத்துக்காரரு, ஏதாவது அவமோசம் நேர்ந்துட்டா என்ன பண்றது? நாட்டியத்தை ஆரம்பிச்சு எல்லாம் பாக்கிட்டு குழந்தைகளை முதல்ல உள்ள அழைச்சிட்டு வாங்கல என்று சொல்லுறாங்க. மாதர்களி உள்ள அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அப்ப அந்த கோவலன் நடம் பிடிக்கிறார். அம்மா ஏண்டா வா உள்ள போல வா அழுக. அட ஏன் நான் பாக்குறேன், நீ பாக்கலாம். நீதான் மாலை விட்டு வச்சிருக்க, நீ பாரு. போய் பாக்க கல்யாணம் மூச்சு வச்சிருக்க உண்மையாக போய் பாக்குறேன். அது கூத்து பாக்குறவன் என்ன பாக்குறேன். சின்ன குழந்தை அடம் பிடிக்க வாசுவாமி என்று மாங்கனி தேங்கனி இவங்களை எல்லாம் கொண்டுட்டு போய் ஊட்டி அறைக்குள்ள பொண்ணு மாப்பிளை வச்சுட்டு நாட்டியத்தை ஆரம்பிக்க சொல்லிட்டார்கள். நேரம் அப்போ
அந்த மாதவி நாட்டியத்தை ஆரம்பித்த உடனே அதே கூட பிறந்த பொன்னுருவி மேலே 3 தடவை சொல்லிட்டு வீசுவேன். ஒரு தடவை இல்ல 3 முறை நான் சொல்லிட்டு வீசினா 3வது முறை யாரு கழுத்துலயும் விழுகலைன்னா மாலை எடுத்துட்டு போயிருவேன். யாராவது கழுத்துல விழுந்துட்டா பந்தல் மேல விழுந்தா கூட பிரிச்சுட்டு போயிருது நின்னு சொல்லுறாளே என்னமோ செய்யுங்க ஆரம்பிங்கள் என்று சொல்லுறாங்க. அப்ப என்னமோ செய்யும் கச்சேரி ஆரம்பிங்கன்னு சொன்ன உடனே தத்தி தோந்தை தகதிகதோமென தத்தி தோந்தை தத்தி தோந்தை தானே அந்த நாட்டியத்தை ஆரம்பித்தாள் உலகமெங்கும் சரிவாட நாட்டியத்தை ஆடி சொல்லிட்டு வந்து முதல் சுத்த அப்படின்னு கூட்டத்துல வீசும் போது அந்த மாலை எங்க எங்க கோவலந்தா என்று அது தேடி வரும் தேடிய ஓடி வரும் தேர் விஜயம் கோவலனை கோவலன் எங்க என்று அப்போ அந்த மாதவி ஓடோடி வந்து சொன்ன அம்மாவை பார்த்து எந்த விதமாக சொல்லுறது அம்மா ஒருக்கா சொல்லிட்டு வீசுன கைக்கே வந்துடுது. ஆமா நீதான் சொன்னா கப்பல் வியாபாரி கனதுரைமான் வருத்தவரு அப்படின்னு சொன்னீங்கள. அப்புறம் பையனால உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்க பாரு எங்க அவங்க கூட்டிட்டு போனாலும் நீ விட போறது இல்ல. இங்க பாரு மாலை சொல்லிட்டு அப்படியே நேர விஷயத்த கணக்கு. அப்படியா? சரி அம்மா நான் பாத்துக்கிறேன். நீ அதானா அம்மாளும் மகளும் சேர்ந்து எல்லாம் மாலை சொல்லி ஒரு கோவலம் வருவானான்னு பாக்கலாம். பொறுத்து கொஞ்சம் நேரமா நீங்க நாட்டியத்தை ஆரம்பிச்சு நடத்து அப்படின்னு ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. அங்க கண்ணகியோட உட்கார்ந்துட்டு இருக்க கோவல அம்மா ஏன்டா சொல்லிட்டாரு அங்கடிக்கு தவளோ செய்ய எனக்கு இங்கு இருக்க முடியவில்லை என்ன செய்வேன் என்றாயே இங்க இருக்க முடியல. எப்படியாவது நான் ஆட்டம் பார்த்தேதான் ஆகணும்னு பிடிவாதம் சொல்லுறானே அடம் பிடிக்கிறது. அந்த இம்சை தாங்காம மன்னவன் இடத்துல வந்து மங்கையானவள் எந்த விதமாக சொல்லுறாது. சாமி நானு கூடி முட்டு இருக்க வச்சு பார்த்தனுக்கு இருக்க மாட்டேன். அங்க அடிக்கிற தமிழ் முரசம் காது கேட்குது. நான் இங்க இருக்க மாட்டேன்ட்டு பிடிவாதம் முடிக்கிறானு பையன். சின்ன வயசு வேடிக்கை பாக்குறதுல ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். நீ ஒண்ணு செய்ய உன்னால முடியலன்னு சொல்ற இல்ல. எங்காவது ஒரு மரவுல நின்னு ஒரு கல் தூணு மரவுல நின்னு எட்டி பார்த்துட்டு வந்துருக்கு. போங்க. சரி சாமி போங்க போங்க. நல்ல அடம் பிடிக்கிறது தாங்க முடியலன்னு சொல்லி எங்காவது ஒரு கல் தூணு மரவுல நின்னு எட்டி பார்த்துட்டு வந்துருங்கன்னு சொல்லுறாங்க. அப்படியே நல்லது சொல்லி வந்து கல் தூணு மரவுல நின்னு எட்டி பாக்குறத கண்ணுல பாத்துட்டா மாதவியினுடைய அம்மால நேர வேலையிலே தேவதாசி பார்த்து விட்டு தன்னுடைய மகளிடத்துல எந்த விதமாக சொல்லுறாது. அம்மணி நீ வல்ல 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 வல்லின்னு இல்ல. என்ன வல்ல? அங்க பார் கோவில் செட்டியார்
அங்க பாரு அதோ குழந்தை மாப்பிள்ளை வந்து நிக்குது. மாப்பிள்ளை நிக்குது. ஏமாந்திராது என்று சொல்லுறாளே. 3வது முறையாக ஆடி சொல்லிட்டு வீசும் போது கோவலன் கழுத்துல போய் மாலை விழுகிறதை எல்லாரும் கண் கொண்டு பாக்குறாங்க. எல்லாரும் கண் கொண்டு பார்த்துட்டு கோவப்படுறவங்க, அடிக்கிறதுக்கு துணிறவங்க எல்லாம் தடப்புதான ஒரு பரபரப்பா ஏற்படுது அந்த வாசல்லையே. ஆமா ஆமா. நாட்டிய மேடையே பரபரப்பா இருக்குது. இவ தெரிஞ்சே வீசுறான்னு சொல்றது, அதை எப்படி தெரிஞ்சு வீச முடியும்? இத்தனை பேர் காலத்துல விழுகாம அங்க போய் விழுகுது. அது ஏதோ தச்சலா விழுந்ததுன்னு அப்படி 4 பேர் பேசுறது. பல பேர் பலவிதமாக பேசும்போது மாலை கழுத்துல விழுந்தது கூட தெரியாம ஆட்டம் பார்த்து கொண்டு இருக்கிறார் கோவிலந்தா. 3வது முறையாக வீசின மாலை தன்னுடைய கைக்கு வராது கண்டு என்னால் இந்த விதமாக சொல்லுற சபையோர்களே, மாலை வீசி ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் என் கைக்கு வரல. ஆகையினால யாராவது கழுத்துல இருந்து அதை கழட்டி கொடுங்கள் என்று சொல்லுறாளே. இல்ல கழுத்துல விழுந்திருந்தா அவங்க என் கணவனாக வாங்கலன்னு சொல்லுறாளே. பார்த்த உடனே இதோட பொத்தன அக்கிரதி எத்தனை பேரு, கழுத்த அழுக்கெல்லாம் தேய்க்கிறது எத்தனை பேரு, நம்ம கழுத்துல விழுகலையே உங்க கழுத்துல விழுகலையேன்னு கோட்டையில பரபரப்பா இருக்குது. கூட்டத்துல பரபரப்பா இருக்குது. ஆமா. அப்புறம் என்னடா எங்கேயுமே காணுமே என்று சொல்லும் போது கோவலன் கழுத்துல மாலை விழுகிறத கண் கொண்டு ஆறுச்சனஞ்சில அருந்தளன விழுந்தது, ஊருச்சனஞ்சில பொடி தளனு என்னாத என்னடா எண்ணமத்த சிந்தையில என்ன சபதம் போட்டீங்க? ஏமா இது என்ன உனக்கு நல்லா இருக்குதா? பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி இருக்குது, இந்த மாலை கழட்டாதுக்கு முதலே அந்த மாலை வீசி இப்படி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற, ஆகாத வேலை செஞ்சிருக்கிற நியாயமா என்று கேக்குறாங்க. முதல்ல நான் நாட்டியத்தை ஆரம்பிக்கும் போதே கேட்டேன் இல்லைங்க, உங்ககிட்ட சபதத்தை என் சபதத்தை சொன்னேன், நீங்க அதைய ஏத்துக்குத்தானே நான் வீசினேன். இதே ஒரு நாய் கழுத்துல விழுந்தாலும் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கல்ல, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேக்குறாளே. சரி சரி அரமனை ஆஸ்தான பெரியடா, அந்த மாலை கழட்டி வாங்கிட்டு வா என்று சொல்லுறாங்க. சரிங்க கழட்டி கொடுக்க சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரணும் என்று சொல்லுறாள் மாதகையா. அப்பந்தான் சாமி நீ கழட்டி கொடுத்துரு என்று சொல்லும் போது அப்ப அந்த கோவலன் மாலைய கழட்டும் போது அம்மா கழுத்தில் விழுந்த மாலை கழட்ட முடியவில்லை, கழுத்தில் விழுந்த மாலை கழட்ட முடியவில்லை, காரிலேயே இது யார் சூதோ, கழுத்தில் விழுந்த மாலை கழட்ட முடியவில்லை, காரிலேயே இது யார் சூதோ, கழுத்தில் விழுந்த மாலை கழட்ட முடியவில்லை, கழுத்தில் விழுந்த மாலை கழட்ட முடியவில்லை, காரிலேயே இது யார் சூதோ, கத்தியும் ரம்பமும் வாழும் முனை மாளுங்க, கத்தியும் ரம்பமும் வாழும் முனை மாளுங்க, காரணம் என்னவென்று அறியேனே, ரம்பமும் வாயினிடம் மிதங்க, காரிகையே இது யார் சூதோ. கத்தியும் ரம்பமும் வாழும் முனை மலங்க, காரணம் தெரியலையே, கத்தில எடுத்தாலும் வரமாட்டேங்குது, வரமாட்டேங்குது, என்ன சூது பண்ணனாலோ தெரியல என்று சொல்லுறான் கோவிலந்தா. என்ன சூது பண்ணாலோ தெரியல என்று சொல்லி அப்படியே எக்கச்சக்கமான சண்டைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சண்டைக்கு ஏற்பாடு பண்ணும் போது அந்த பொண்ணை போய் கெஞ்சி கேட்டாங்க, அம்மா தெரிஞ்சோ தெரியாமையோ அரமனை ஆஸ்தானம் பெரிய இடம், சின்ன குழந்தை, ஏதாவது உன்னுடைய சபதத்துக்கு ஏத்த பொண்ணு பொருள் ஏதாவது வேணும்னா கூட வாங்கிட்டு நீ மாலை கழட்டிட்டு போமா என்று சொல்லுறாங்க. அதான் கழட்டி கொடுக்க சொல்றேன், என்ன செய்யறதுங்க வரமாட்டேங்குது, நான் என்னங்க செய்வேன் என்று சொல்லுறாரு. இப்படி எல்லாம் கசகசன்னு பேசிட்டு இருக்கும் போது மாதவி ஓடோடி வந்து, அம்மா என்னம்மா பண்றது சாமி, அந்த கோவில் செட்டியார் வார அப்படி ஒரு வெத்தலையில மைய தொடர்பு வச்சிருக்கிறேன். என்னம்மா மைய அதை நேத்தடிச்ச காத்து காக்கா குசும் கோழி முட்டை. ஏமா இப்போ நீ இந்த முன்னாள்ல ஒரு நாள்ல சொல்லிருக்கிறீல்ல, நீங்க எங்கயோ நாட்டியத்துக்கு போய் ஏதாவது மை சேர்த்திட்டு போனையாமா, அப்ப போகும்போது அந்த மைய கல்லுல அரைச்சு குழைச்சு டப்பில போட்டு அடிச்சிட்டியாமா, அப்புறம் அந்த
கல்ல கழுவி விட்டாங்களாமா, அந்த மைய அரைச்ச கல்ல கழுவி விட்டாங்களாமா, அதை போய் கலந்து குடிச்சு போட்டு ஊருக்குள்ள தாராரவே முடிச்சாமா. அந்த மையாமா அதே மைத இந்த முடியாத கட்டத்துல தாம்பூலத்துல வெத்தலையில இந்த மைய தொடச்சு கொடு, ஏதோ வெத்தலை பாக்கையாவது போட்டுட்டு கழட்டி கொடுக்க சொல்லுங்களேன் என்று சொல்லுறாங்க. அதே மாதிரி பேசி தாம்பூலத்துல மைய தொடச்சு கொடுக்க அந்த கோவலன் சின்ன வயசு சீர்தரியா நாளையில கொஞ்ச வயசுல குழந்தை பருவத்துல அதை எடுத்து போட்ட உடனே அப்ப அந்த கோவலனுக்கு மையுருக மையுருக மையூருக மையூருக குழந்தை மனமுருகி போகுதங்கே, மனமுருகி வந்தாதானா மாலை மயங்கி நிற்கிறது. தாம்பூலம் தரிச்சிட்டு மாலை கழட்டி கொடுங்க நான் போறேன் என்று சொல்லும் போது மையுருக மனமுருகி போயிட்டு இருக்குது. சரி என்று தாம்பூலத்தை வாங்கி போட்டுட்டு மாலை கழட்டி கொடுத்த உடனே இருவர் 2 பேரும் புறப்பட்டு வருகிறார்கள் நேரா வேளையிலே. அப்பா திருக்கடையூருக்கு தன்னுடைய சகாக்களோட அப்ப அந்த பெண்ணாள் மாதவி புறப்பட்டு வருகிறார்கள் நேரா வேளையிலே. தன்னுடைய சகாக்களுடனே அந்த பொண்ணு மாதவி புறப்பட்டு வரும்போது மனம் முருகன உடனே மாதவி போறாளே நானும் போய் பார்த்துட்டு வரேன் என்று குழந்தை அடம் பிடிக்க கல்யாண வாசல்லையே ஒரு கலகலப்பா இருக்க வேண்டியது ரொம்ப கசம்சான் ஆகி போச்சு. ஆன உடனே அப்ப அந்த கோவலன் எந்த விதமாக சொல்லி எழுகிறாரு நேரா வேளையிலே. அம்மா மாதவி தன்னாசையே என்னுடைய மனதை விட்டு அகலவில்லையே, என்ன செய்வேன் நான் போக வேணும். மாதவியினுடைய ஆசை மதிமயமாகுது, மனசு கெட்டு போகுது. மாதவி வீட்டுக்கு நான் போயேதான் ஆவேன் என்று அடம்பிடிக்கிறார். அப்பா கவலைப்படாதே, இங்க பார்த்தையா கற்பு குலையாத கண்ணகையை பாரு, மாங்கனிய கையில் கொடுத்து கை கொடுத்து நீ மாலையிட்ட கண்ணகைய பாருமடா என் மகனே. கை கொடுத்து பெரிய இடம் நல்ல மாலையா போடணும்னு சொல்லி அந்த மாலை கூட கழுத்துல தாங்க முடியாத அளவுக்கு மாலை போட்டு மாலை மயக்கத்துல புள்ள மனமுருகி நிக்குது. மாங்கனிய கையில் கொடுத்து மாலையிட்டு தேங்கனிய கையில் கொடுத்து திருப்பு ஊட்டி இவ்வளவு அருமையான பொண்ணை விட்டுட்டு யாரோ நாட்டிக்காரியோட போறோம்ங்கிறீங்க, இது உனக்கு நியாயமா என்று கேட்குறாங்க. இது உனக்கு நியாயமா என்று சொல்லும் போது இந்த கோவலனை அனுப்புறது பத்தி மன்னவனும் தேவியும் கோவலனுடைய அப்பா அம்மா 2 பேர்களும் எந்த விதமாக கொண்டு இருக்கிறார்கள். பந்தல்ல ஆமாங்க அடம் பிடிச்ச கோவல சரி யார் சொல்லியும் கேட்கல. ஆமா பெத்த தாய் சொல்லி அழுது புலம்பி பார்த்தாங்க. ஆமா தகப்பன் மற்ற எல்லாருமே சரி சொல்லியும் சரி கேட்கல. ஆமா அப்ப இதை ஆலோசனை பண்ணி ரொம்ப முகவாட்டத்தோட தன்னுடைய மன்னவர் மாச்சோட்டான் செட்டியார் இடத்துல அந்த பெண்மணி கோவலனுடைய அம்மா ஓடோடி வந்து எந்த விதமாக சொல்லுவாளே சுவாமி மன்னவா ஆமா மாங்கரிய கையில் கொடுத்து மாலையிட்ட பொண்ணை விட்டுட்டு போறேன்னு மாதவி வீட்டுக்கு போறேன்னு சொல்றானே, சரி தேங்கரிய கையில் கொடுத்து திருப்பூட்டி இந்த பச்சைக்கும் மண்ணை விட்டுட்டு போறோம்னு சொல்றானே. நான் இதெல்லாம் தெரிஞ்சிருந்த அந்த கல்யாண வாசல்ல நாட்டிய கச்சேரியா நடத்தி இருக்க மாட்டேன். ஆமா இப்படி ஆயி போச்சே, என்ன சுவாமி செய்யறது என்று அழுகுறாளே. இதைய காது கொடுத்து கேட்ட மாச்சோட்டான் செட்டியார் சொன்னார், பெண்ணே எங்க நல்லா விவரமா கேட்டுக்க. சொல்லு சாமி. நல்ல மினுமினுப்பு துணி போட்டுட்டு
லைட் வெளிச்சத்துல சரி ஒரு ஆட்டக்கார பொண்ணு வந்து ஆடும் போது ஆ, பார்த்தா ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா இது வந்து ஆ, அவளுடைய சரி பகட்டான ஆ, ஒரு வேடிக்கை வினோதம். சரி அதைத்தான் இப்ப நம்ம பையன் பார்த்திருக்கிறான். ஆமா அந்த பார்த்ததுலதான் ஆ, பையன் மயங்கி இருக்கிறான். நல்லாவே ஆனா ஆ, அந்த மாதவியனுடைய உண்மையான வாழ்க்கைய வீட்டுல போய் பார்த்தா ஆமா ஒரு நிமிஷம் அந்த வீட்டுல அந்த பையன் இருப்பானா? கண்டிப்பா இருக்க மாட்டேன் கப்பல் வியாபாரி கலந்துரைமான் வர்த்தகர் குலத்திலே உதித்த ஆ, நம்ம வீட்டுல சரி வேணுங்கிறது விடியால போதும்ங்கிறது பொழுதோட வேர்த்தால் குளிக்கலாம், பஸ்டால் சாப்பிடலாம். ஆ, இவ்வளவு சௌகரியத்தோட இருந்த ஆ, அந்த ஆ, நம்ம மகன் ஆ, இந்த பொண்ணு போய் அந்த வேஷத்தை கலைச்சிட்டு ஆமா வீட்டுல உட்கார்ந்தா ஆ, அதை போய் பையன் பார்த்தா அங்க மிரண்டா பையன் வீட்டுலதான் வந்து நிற்பான். ஆமா ஆமாங்க ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்க மாட்டேன் ஆ, நிமிஷம் கூட அங்க நிக்க மாட்டேன் அதே மாதிரி ஆ, ஒரு கடையில போய் ம், உட்கார்ந்து நம்ம தோசை கேட்கிறோம். ஆமா அதை சுட்டு கொண்டு வந்து இலையில வைக்கும் போது பார்த்தா ஆ, வீட்டுல இப்படி ஆடம்பரம் எல்லாம் இருக்காது. ஆ, நாம நல்லா நாக்காளியில உட்காந்து சாப்பிடுறோம்ங்கிற ஒரு எண்ணம் தன்னுடைய மனசுல இருக்கிற போது ஆ, அதை எத்திங்களான்னு சொல்லு. ஆ, அப்படியே அந்த தோசை சுடுற இடத்துக்கு கொஞ்சம் எட்டி பார்த்தாருன்னா ஆமா அந்த வாங்கின தோசை திம்பானாவ. நான் கண்டிப்பா திங்க மாட்டேன் அது மாதிரி ஆ, ஒரு பகட்டான வாழ்க்கைய பார்த்து பிரியப்பட்ட நம்ம மகன் ஆ, உண்மையான வாழ்க்கையை பார்த்தா ஒரு நிமிஷம் அங்க தங்கி இருக்க மாட்டான். ஆமா வேணும்னா கொஞ்சம் தெரிவித்து கொடுத்து ஆ, அனுப்பி விடுவோம், போய் பார்த்துட்டு மனம் திரும்பி வரட்டும் என்று சொல்லி. சொல்லுறாரே அப்போ ஆ, சரி மகனே, ஆ, நீயோ ஆ, தவிச்சாத வாய்க்கு தண்ணி குடிக்க மாட்டேங்கிற, ம், சாப்பிட மாட்டேங்கிற, ஆ, மாதவியின் மேல ஏக்கப்பட்டு ஆ, திருக்கடையூருக்கு போயேதான் அவன் நிக்கிறான். ஆ, சரி வா, ஆ, நான் உன்னை அனுப்பிச்சு வைக்கிறேன் ஆ, என்று சொல்லி ஆ, அப்பா சேவகா சுவாமி ஒரு ஆணை அலங்காரம் பண்ணி நல்லதுங்க அந்த ஆணை மேல கொஞ்சம் தெரிவித்து போட்டு ஆ, மகன் அங்க வீட்டுக்கு கூட்டி போயிட்டு வரையா நல்லது சாமி போ என்று அனுப்பித்து வைத்துட்டார்கள் நேரா. இருவருந்தா அப்ப பெத்த மனம் ஆ, பிரியமுள்ள தன்னுடைய மகனை ஆ, பிரிய மனம் இல்லாம பிரிஞ்ச ம், அந்த பெண்மணி ம், வாடி நல்லோ வாடி மோகஞ்சோந்து முகஞ்சோந்து ஆமா, முகஞ்சோந்தி முகஞ்சோந்தி பெண்ணாள் வடித்ததோரு வடித்ததோரு கண்ணீருடம் கண்ணீருடம் ஆமா, வாடி நல்லோ. வாடி மோகஞ்சோந்தி முகஞ்சோந்தி பொன்னாகோளியவோ பொற்கொடியும் பெண்மணியா ஏங்கிய முகத்தோடு அந்த சரி என்ன செய்வேன் என்று ஆ, மனம் தட்டுக்கட்டு தடுமாறி ஆ, ஆன மேல அம்பாரி போட்டு கொஞ்சம் தெரிவித்த ஆ. மகனை அனுப்பித்து வைத்துட்டார்கள் நேரா. வேளையிலே நீ கூட போய் பார்த்து விட்டுட்டு வாப்பா ஆ, என்று சொல்லி ஆ, அனுப்பித்த உடனே ஆமா அப்ப புறப்பட்டு எந்த விதமாக நடந்து வருகிறார் நாயகரா. கோவிலந்த ஆனை நல்லோ ஆனை நல்லதான செய்ய தான செய்ய தான செய்யவும் ஆறாமணி ஓசையிட நடந்து வந்தார். தான நல்ல தானையும் தான செய்யும் தான செய்ய தான செய்ய சாரணல்லோ மரங்கொழிந்து மரங்கொழிந்து சந்தோஷம் பூரணிந்து நடந்தல்லவோ மனம் குளிர்ந்து மனம் குளிர்ந்து என்பானல்லோ என்பாமனங்கொழிர்ந்து மனங்கொழிர்ந்து இருளோடும் ஊரணைந்து நடந்து வழி கடந்து வந்தார். மனம்
சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஆமாங்க. இந்த கூட வந்த ஆள்கார சேவக ஆ, என்னடா இது ஆ, காசு பணம் கணக்கத்தை தெரிவித்து விட்டுட்டு ஆ, இப்படி போறாரே ஆ, இந்த குழந்தைன்னு ஆ, அவனே முகவாட்டத்தோட ஆ, நாமளும் எங்க போய் ஆ, தொலாவுறது ஆ, விட்டுட்டு வந்து வீட்டுல என்ன சொல்றது ஆ, என்ற மன தடுமாற்றத்தோடு ஆ. தடுமாற்றம் இருந்தாலும் சொல்ல மீற முடியுமா? மீற முடியாது. வேலை சொன்னா செஞ்சுதானே ஆகணும். நல்லாவே. அந்த ஆ, ஒரு எண்ணத்துல சேவகம் புறப்பட்டு ஆ, வந்துட்டு இருக்கிறார். ஆ, ஊருக்கு ஊருக்கு பக்கமாக வந்து ஊர் வீதியில ஆ. எந்த விதமாக தேடி வருகிறார் தேன்மொழியும் கோவிலாண்டா திருக்கடையூர் என்பதும் இதுதானோ சித்திர தேரோடும் வீதி என்பது இதுதானோ ஆமா. திருக்கடையூர் என்பதும் இதுதானோ சித்திர தேரோடும் வீதி என்பது இதுதானோ திருக்கடையூரன் பாத்து இதுதானோ தேரோடும் வீதி என்பது இதுதானோ. மாதவி வாழும் மனை எதுதானோ மாதவி வாழும் மனை எதுதானோ மார்க்கம் ஒன்று சொல்வார் இங்கே இதுதானோ திருக்கடையூர் திருக்கடையூரன் பாத்து இதுதானோ தேரோடும் வீதி என்பது இதுதானோ. தாசிகள் வாழும் மனை இதுதானோ தாசிகள் வாழும் மனை இதுதானோ அதில் அஞ்சானம்பார் வீடு என்பதும் எதுதானோ ஆமா. திருக்கடையூரன் பாத்து இதுதானோ தேரோடும் வீதி என்பது இதுதானோ. மாதவி மாலுமனை இதுதானா ஆ, மார்க்கம்னு தெரிஞ்சா ஆ, சொல்லுவாருண்டா என்று ஆ, தேடி வரும்போது ஆ, அப்ப இந்த தாசிகள் வீட்டுல ஆ, வீதியில ஆ. போறவங்க வரவங்க ஆ. எல்லாம் பார்த்து விட்டு எந்த விதமாக ஓடி பேசுறாங்க. ஏக்கா அம்மணி யாரு புதுசா ஆன மேல வருது அக்கா, ஆ? அந்த ஆணை மேல பாருது ஆறுதுன்னு கேட்டா ஆ, அந்த கோவில் செட்டியார் இருக்காது. யாரு கோவில் செட்டியார் சொல்லுவாங்க திருக்கடையூர்ல. பார்த்ததும் இல்ல கேட்டதும் இல்ல அது சதராஜிட்டு போனா ஆ, அது ஒரு மாலை சுத்தி வீச இவங்களுக்கு வந்துடுது. ஆ, அதைத்தான் அவன் கூட்டிட்டு வரக்கு ஆ. இவன் கூப்பிட்டு பார்த்தா வரல. அடி பைத்தியக்காரி ஆ, நீ ஏதோ வேற ஆளை மாத்தி சொல்ற போல இருக்குது. ஆ, இங்க பாத்தியா ஆ. ஆளில அழகனடியே அது அழகனடி, அழகனடி. அதிபன்மனும் போல இருக்கும் அங்கே வாரென்றல்லோ அங்கே அழிலதா, அழகனடி. அழகறிவார் என்றல்லோ அங்கே அழகிலையோ, அங்கே எண்ணி பாருமடி. ஆளில் அழகன் யாரோ தெரியலையே ஆ, இப்படி வந்துட்டு இருக்கிறாங்களே ம், என்னமோ தெரியலையே ஆ, என்று தடத்துல வாரவங்க வழியில போறவங்க ம், எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஆ, அந்த கூட வந்த ஆளுக்காரன் மாதவி வீடு கேட்ட உடனே ஆ. அம்மையே, ஏக்கா, யாரு விட்டு தொலைவிட்டு வராங்கன்னு தெரிஞ்சுதா? சரி, ஆறு வீடு ஆ, ஆறு வீட்டுக்கு வராங்க. அது என்னமோ நீ சொன்னது இப்ப நெசமாயி போச்சு. அக்கா, ஆ, அது மாதங்கிறது என்ற காதல் கேட்டுச்சு. சந்தகம் நான் கேட்டு இருக்கிற மாதங்க எங்க பண்ணி இருக்குது. அக்கா, ஆ, அதனால ஆ, அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அப்படியா? சரி எப்படியோ போட்டு என்னமோ பாக்கலாம் என்று சொல்லும் போது இங்க மாதவி தன்னுடைய அம்மாளை போட்டு இம்ச பண்ற மசரப்பு செரியில் ஒண்ணுதான் பாக்கி. ஆமா ஆமா ஆமா, நீ காணுமே. அதான் வர இத வரன்னு மாலை கழட்டி கழுத்துல போட்டு மைய கொடுத்துட்டு வர சொல்லி இன்னும் வரலையாமா? வந்துருவேன், இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவேன், நீ கவலைப்படாத. அந்த மைய உருக அவன் மனசு உருகி என்ன மையமா ஞாபகம் மறவரும் இல்ல, இன்னும் காணுமே அது வருவேன் அப்படின்னு பாக்கும்போது தாப்பர் மாமாவானவர் முன்னால நின்னுட்டு இருந்து அக்கா அக்கா அட ஏன் அங்க பாரு ஆன 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 அட ஆன மேல வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே மாதவனுடைய அம்மா எந்த விதமாக சொல்லுவாளே பைத்தியம் சொன்னேன்ல. தம்பி தம்பி இங்க வா அட வாரங்க, இந்த நல்ல நாக்காளி எல்லாம் எடுத்து கொண்டு உள்ள போடு, உள்ள கொண்டு அட பட்டு மத்தி எல்லாம் கொண்டு உள்ள போடு. போட்டு எல்லாம் கிழிச்சதுகளை எல்லாம் கொண்டு முன்னால வச்சாச்சு. ஆமா ஆமா, போய் நீ கிழிச்சல கட்டிட்டு வா, ஓடு 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 என்று சொன்ன உடனே ஏமா கப்பல் வியாபாரி கனகுரைமான் வருத்துகார் ஆளில் ஆளழகன் அபிமன்னன் கோவலன்னுங்கிறாங்களே
அவர்கிட்ட போய் நீ பழைய சீலை கட்டிட்டு வர சொல்றீங்களே, அவர் உட்கார்ந்து இருக்கிற நாக்காளியே நம்ம ஊட்ட வித்தா கூட இந்த ஒரு நாக்காளி வாங்க முடியாது, அவருக்கு போய் இல்லாத நாக்காளியா, ஏமா இப்படி இம்சு பண்றா என்று மாதகையா அடி பாவி பொழைக்க தெரியாதவளா இருக்கிறீங்க, அங்கிருந்து வந்து என்ற நிலைமை பாருங்கன்னா உடனே ஆள் விட்டு பல தரவைத்து கொண்டுட்டு வந்து புது நாக்காளி புது கட்டலு சொன்ன புதுச்சீலை பட்டு சீலை பொட்டு வைக்க அத்தனையும் அவர்கிட்ட வாங்குறது தாண்டி நான் இந்த நீ வளைக்கிட்டு ஆலோசனை சொல்றேன், அது சீக்கிரமா அதெல்லாம் கொண்டு போய் அந்த புறம் போட்டு அதை கிழிஞ்சது ஓட்டை உரசல் பார்த்து எடுத்துட்டு வா, ஓடு ஓடு நல்லதம்மா நல்லதம்மா அப்படியே நான் செய்யறதம்மா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ காப்பர் மாமா முன்னால் இருந்தவரு வாங்க வாங்க நம்ம மாதவி வீடு இதுதான் என்று சொல்லி கூட்டிட்டு வந்த உடனே அப்புறம் அங்கிருந்து வந்து ஐயோ மாதையான்னு இந்த 3 கால் நாக்காளில குப்பரடிச்சு கீழே விழுகிறாரு, ஐயோ சாமி பொறுங்க பொறுங்க பொறுங்க, அங்கெல்லாம் நல்ல நாக்காளி கட்டல் எல்லாம் இருக்கு, என்ன நிலைமை பாத்தீங்களா, என்ன சாமி செய்யறது என்று சொல்லுறாளே. அப்படியா மாதவி, இவ்வளவு வருத்தமான நிலைமையிலயா நீங்க இருக்கிற, அங்க பார்த்தா என்னென்னமோ மாறுறது இருக்குது, அப்படியா, ஐயோ சரி பரவாயில்ல கவலைப்படாத என்று கூட வந்த ஆள்காரனிடத்துல சொல்லி பாக்கு செலவுக்காகும் 10 லட்சம் பொந்தேணும் பவந்தேணும் என்றல்லவோ செலவுக்கே 10 லட்சம் முன் வேணும்னு கடிதாசி எழுது, அங்க காவிரிப்பூம் பட்டணத்துல இருந்து அனுப்பிச்சு வைப்பாங்க, அப்படியே ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி நாக்காளி வேணும், நம்மளுக்கு சௌரியத்துக்கு வேணும், சாப்பாடு வேணும் அப்படின்னு ஒவ்வொன்னா நீங்க கட்டோலை அனுப்பிச்சுட்டே பார்த்த உடனே அவங்க சொத்து சொகத்தை எல்லாம் அனுப்பிச்சு வைப்பாங்கன்னு சொல்லுறார் கோவில். அந்த அதே மாதிரி சாப்பாடு கட்டல் மெத்த என்னென்ன சௌகரியம் வேணுமோ அத்தனையும் ஒரு காரணமா வச்சு ஓலை எழுதி அங்கிருந்து வரும்போது காசு காடைய வைத்து அரபு வைத்து காசு காடையை வைத்து கடையை வைத்து கடையை வைத்து கணக்கில்லா தரவியத்தை கறந்தாலே கடையாகோ வைத்தல்லோ பணக்கடை வச்சு பார்வை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான், காசு கடையை வைத்து கலியுகமே மெச்சும்படி. இப்ப நாம என்ன சொல்றோம், பேங்க்னு சொல்றோம், வட்டி கடைன்னு சொல்றோம், அன்னைக்கு காசு கடைன்னு சொல்லுவாங்க. காசு கடைன்னா அதாவது வட்டிக்கு பணம் வாங்கி அப்படி அங்க இருந்து காவிரிப்பூம் பட்டணத்தில இருந்து சொத்து சொகத்தி எல்லாம் வாங்கி வட்டிக்கு பணம் கொடுத்து சொத்து மேல சொத்து அரமனை ஆஸ்தானம் அத்தனையும் கட்டி கொண்டிருக்கிறா பொன்னா குழலி பொற்கொடியும் மாதவிதான். இப்படியே ஒவ்வொன்னாக அங்க இருந்த சொத்து சுகம் அத்தனைக்கும் அதாவது கறந்துட்டு இருக்கிறா. அப்ப கறந்துட்டு இருக்கும் போது ஒரு நாளத்த வேலையில கடும் புயல் வீசி கப்பல் கடல்ல கமிழ்ந்து, அப்ப கப்பல் கமிழ்ந்து போச்சு, கணக்கில்லா திறமைய கடனாசமா போச்சு என்று கப்பல் மார்க்கத்துல இருந்து அப்போ வருகிறது காவிரிப்பூம் பட்டணம் கப்பல் துறைமுகமே கணக்கில்லாத திறமை நாசமா போச்சே என்று சொல்லி பெரும் கவலையோட இருக்கிறாங்க. இருக்கிற எல்லா திறமையத்தையும் இங்க கொடுத்து அத்தனையும் கொடுத்துட்டு அங்க ஆகாரத்துக்கு வழி இல்லாமலாகி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆகாரத்துக்கே வழி இல்லாம ஆகிட்டு இருக்கும் போது விவரம் தெரிஞ்ச நாள், சின்ன வயசுல சீர்தெரியாத நாளையில கொஞ்சம் வயசுல குழந்தை பருவத்துல ஓடி நாடி விளையாடுற அந்த வயசுல கூட பணிப்பெண்களை தாதி பெண்களை கூட்டிட்டு கற்பு குலையாத கர்ணகாதேவி எந்த விதமாக
தாதிகளா எனக்கு சாமி அப்படியே நந்தாவனம் பூஞ்சோலை எல்லாம் போய் சீவி போட்டு பூ எடுத்து வச்சுட்டு கண்ணாடி பார்த்துட்டு எல்லாம் விளையாடலாங்க சாமி வா என்று சொல்லி அப்ப அந்த நந்தாவனம் பூஞ்சோலைக்கு வந்து பூமலர் எடுத்து மாலை கட்டி சாமிக்கும் போட்டுக்கலாம் தலையில வச்சுட்டு இதெல்லாம் வாங்கடி என்று சொல்லி நகையெல்லாம் போனதுக்கு அப்புறம் அப்ப தலை செய்யலாம் என்று கண்ணாடியில பார்க்கும் போது களத்துல இருந்த மங்களித்த கண் கொண்டு பாக்குறாள் கண்ணகையா ஏண்டி என்னங்க எத்தனை நகை போட்டிருந்த ஆமா எதுக்கு இந்த கவுத்து கட்டி இருக்கிறாங்க ஐயோ அந்த கவுரு தானே உங்களுக்கு மங்களியா அப்படின்னா புண்ணிய ஒரு கல்யாணம் முடிச்ச நாள் என்னடி சொல்ற நீ கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து கவுரு கட்டித்தானே உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க எனக்கு கல்யாணம் முடிச்சுதா ஆமாங்க அதான கவுரு கட்டி இருக்கிறாங்க எப்போ அதெல்லாம் நீங்க சின்ன வயசா இருக்கிற போது கல்யாணம் முடிச்சுட்டாங்க அப்படியா ஆமா என்னடி ஆச்சரியமா இருக்குது வா அத்தை போய் கேட்கலாம் என்ற 6 சனஞ்சில அருந்தலம் விழுந்தது ஊரு சனஞ்சில பொடித்தாளானு விழுகுது இப்போ திரட்டி பண்ணுவாங்க என்னென்னமோ பண்ணுவாங்க கல்யாணம்ங்கிற பேர்ல எனக்கே தெரியாம இந்த வயசுல இதெல்லாம் என்னென்ன பண்ணாங்களோ என்னமோ தெரியலையே என்று பருவம் அடைந்த பொண்ணு விவரம் அறிந்த அந்த நாள்ல வந்து ஓடோடி வந்து தன்னுடைய அத்தையை பார்த்து எந்த விதமாக கண்ணகையா இத்தனை நகையில இது எதுக்கு இந்த கவுத்து கட்டினீங்க என்ன அத்தை எனக்கு ஒண்ணுமே புரியல தாதிக்கு தாறுமாற சொல்றாங்களே நீங்களாவது கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் கண்ணகையா கடவுளே இதுக்காமா நான் விட சொல்லணும் என்று கட்டி ஆளுதாரே கடல் இருந்த பாவனை போல் தானாடுது தானாடுது புலம்புறது கையாலும் கண்ணகையை தான் பார்த்து தரழுவா அழுது ஓரம்புறது கட்டி எழுதாரே கடல் இருந்த வாதனை போல் தாவி எழுதாங்க தானாக அழுகுறாள் கண்ணகையா எனக்கு போய் கேக்குறியம்மா என் மகன் பண்ணதுக்கு நான் உனக்கு என்ன சொல்லி வாயடைப்பேன் நான் அதுக்கு என்ன ஒரு வழி தேடுவேன் என்னம்மா செய்யறது உன்னை தாலி கட்டி மூளை வைத்து ஒரு காசியுடன் சென்றானம்மா என்ன செய்வோம் முறையில வைத்தல்லவோ உன்ன மாலையிட்டு மூளை வைத்து ஒரு மாதவியாள் என்ற பொண்ணு தன்னுடனே சென்றான் இவன் காலி மாங்கனிய கையில் கொடுத்து மாலையிட்டு தேங்கனை கையில் கொடுத்து திருப்பூட்டி சாலை கட்டி மூளை வைத்து தாசிரோண்டனே சென்றானம்மா எல்லாம் சேர்ந்து நீ இருக்கிற அழகுல எத்தனையோ பல மந்திரி பிரதானி ராஜாக்கள் எல்லாம் வந்து பரிசம் போட்டாங்க ஆனா உங்க அப்பா ஆலோசனை பண்ணி பார்த்துட்டு இனி புள்ள பெருசாக வரைக்கும் விட மாட்டாங்க பல நாட்டு அரசர்களும் மந்திரி பிரதானிகளை கவர்ந்து கொண்டு போயிருவாங்க நாம இப்பவே இதுக்கு ஒரு அணப்பு போடணும்னு பாலிய அதாவது சின்ன வயசுலயே செல்வ கல்யாணம் முடிச்சாங்க அப்படி செல்வ கல்யாணம் முடிச்சு இந்த சீரழிவுக்கு ஆளாக வேண்டிய விதிவசமாக நேர்ந்தது ஆட்டக்காரி நாட்டிக்காரி ஒருத்தி வந்து ஏதோ பகட்டான ஒரு தோற்றத்தை காமிச்சு பயண மதிமைக்கு கூட்டிட்டு போயிட்டாலே நாம் என்ன செய்வோம் என்று அழுது புலம்புறாங்க சொல்லுறாது அழுது புலம்பும் போது நீங்க அத்தை இப்படி அழுகுறீங்க சரி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் அப்ப எனக்கு கல்யாணம் முடிஞ்சது தெரிஞ்சது நானு மனமான பொண்ணுங்கிறது எனக்கு புரிஞ்சிடுது சரி நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன் நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று ஆலோசனை செய்கிறார்கள் வேலையிலே
ஆலோசனை செஞ்சு ஆமாங்க பார்த்தாங்க ஆ, என்ன செய்யறது. ஆ, இந்த பொண்ணு சின்ன வயசு சீர்தரியா நாளையில ஆ, கொஞ்சம் வயசுல குழந்தை பருவத்துல ஆ, என்ன ஆலோசனை பண்ணுவா, ஆ, இதுக்கு என்ன மாற்று வழி தேடுவா ஆ, அப்படின்னு ஆலோசனை பண்ணி பார்க்கும் போது ஆ, அப்ப அந்த ஆ. சேவகா சாமி நான் கட்டோலை ஒண்ணு எழுதி தாரேன், சரி சாமி அத திருக்கடையூர்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வருவியா. கண்டிப்பா கொடுத்துட்டு வரணும் சாமி. சரி ஆ, என்று சொன்ன உடனே ஆ, அப்ப அந்த கோவலனுக்கு ஆ. கர்ணகாதேவி எந்த விதமாக கட்டோல காயுதம் கடுசாக எழுதுறாளே சுவாமி மன்னவா ஆ, நந்தாவனத்துக்கு பூவெடுக்க போன ஆ, பக்கத்துல ஆ, பூனாகன் என்னை தீண்டி ஆ, உயிர் போகும் தருவாயில நான் தவிச்சிட்டு இருக்கிற ஆ, தொட்டு தாலி கட்டின தோசத்தை தீர்த்துட்டு போறதுக்கு ஆ. உடனடியாக புறப்பட்டு வாங்கள் என்று எழுதுறாது இந்த கட்டோலையை கொடுத்த உடனே ஆ, சேவகம் கொண்டுட்டு வந்து டாபர் மாமா கிட்ட கொடுக்க, ஆ, அவன் கொண்டுட்டு போய் மாதவியோட அம்மா கிட்ட கொடுக்க, ஆ. அவளை போய் சேருமா கண்டிப்பா போய் பார்த்து சேரு. தீய வச்சுட்டாங்க. ஆமா. இப்படியே 2-3 தடவை பார்த்துட்ட உடனே ஆ, கற்ப குலையாத கர்ணகாதேவி காக்கா கால சீட்டை கட்டி விடுகிறார்கள். வேலையிலே அது கோவலன் இடத்துல ஆ, கொண்டு போய் சேர்த்தது. ஆ, கட்டோலைய நகிலோடைச்சு வாசிக்கிறார் மணிவரசன். கோவிலந்தா கோவலன் பார்த்து விட்டு ஆ, அப்போ ஆ, யாரு கர்ணகாதேவி எல்லாம் எழுதி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா. என்ன செய்யறது, நந்தாவனம் பூஞ்சோலையில பூவெடுக்க போன பக்கம் பூனாகம் தீண்டி ஆ, உயிர் போகும் தருவாயில இருக்கிற ஆ, தொட்டு தாலி கட்டிய தோசத்தை கழிக்கிறது உடனே வந்து சேருண்டு இருக்குது. ஆ, என்ன செய்யறது, ஆ, உடனடியாக புறப்பட வேண்டும் என்று ஓடோடி வந்து ஆ, என்னை மாதவி ஆ, சுவாமி உடனடியாக நான் காவிரி பூம்பட்டணம் போகணும், ஆ, அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்ய ஆ, என்று சொன்ன உடனே ஆ, 6 சிறஞ்சில மாதவிக்கு அருந்தளனு, மெழுகுதி போ 3 சிறஞ்சில பொடித்தளனு மெழுகுதி போ ஓடோடி வந்து அம்மா ஏன் சாமி? போட்டு போறணுங்கிறார். அம்மா சாமி ஆ, போட்டு போற விட வேண்டாம், ஆ, விட வேண்டான்னு 2-3 தடவை ஆ, கட்டோலை வந்தது. ஆ, அதைய தீய வச்சிருச்சுட்டேன், ஆ, அவர்கிட்ட கொடுக்கல. ஆ, இப்ப யாரு கொண்டு வந்து கொடுத்தாங்க, எப்படி போச்சுன்னு தெரியல. தெரியல. அத படிச்சு பார்த்த உடனே ஆ, ஏதோ பூவெடுக்க போன பக்கம் பூனாகம் தீண்டி உயிர் போகும் தருவாயில் இருக்குதுன்னு ஆ, கட்டோலை வந்திருக்குது. ஆ, உடனடியா நான் போக வேணும்னு நிக்கிறாரு, ஆ, என்னம்மா பண்றது ஆ. என்று சொல்லி கேட்கிறாரு. நேரா மாதகையா ஆனா படுவாவி மீன் குஞ்சுக்கு நீ கத்து கொடுக்கணுமா, அதான். உனக்கு தெரியாதா, ஆ, இவ்வளவு நாள் பழகி ஆ, இந்த இடத்துக்கு வந்து திரும்பி போலாமா, ஆ, போனா மறுபடி வருவாங்களா, ஆ, உழைக்க தெரியாத பொண்ணா இருக்கிறியே, ஆ, என்ன செய்யறது ஆ, அப்படின்னு ஆ, ஏதேதோ வழி நடத்த ஆ. மாத்தி சொல்லி பாருன்னு சொல்லுறாது. என்ன சொல்லியும் ஆ, கோவலனுடைய மனசு கேட்கல. ஏற்கிற மாதிரி தெரியல. ஆ, கண்டிப்பா நான் போயேதான் ஆகணும், தொட்டு தாலி கட்டின தோசத்தை கழிச்சேதான் ஆகணும் ஆ, என்று சொல்லும் போது ஆ, அப்ப மாதவியனுடைய அம்மா பார்த்துட்டு, ஆ, ஏய் ஆ, தங்கத்துல ஆ, உன்னையாட்ட ஒரு பதுமை செஞ்சு வச்சுட்டு ஆ. போக சொல்லோடு. ஆ, சரிம்மா, அப்படியே சொல்லு. சுவாமி மன்னவா, ஆ. தங்கத்துல என்னையாட்ட ஒரு 13 செஞ்சு வச்சுட்டு வேணா நீங்க போலாமுங்க. தங்கத்திலையா, ஆமாங்க, என்ன மாதவி சொல்ற நீ? ஆமாங்க சாமி. ஆ. என்னையாட்ட ஒரு 13 செஞ்சு வச்சுட்டு நீங்க போய் என்னுடைய பாருங்க. நிலை உனக்கு தெரியாதா? சரி. கடைசி கடிதாசி போகும்போது ஆ, கப்பல் கமந்து ஆ, கணக்கெல்லாம் சொத்து திறமையும் எல்லாம் ஆ, கடலோட போயிருச்சுன்னு சொல்லி ஆ, சாப்பாட்டு கூட வழி இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து ஆ. ஓலை திரும்பி வந்துருச்சு. சரி. இது கூட உனக்கு தெரியாதா? ஆ, என்ன மாதிரி தங்கத்துல ஒரு பதுமை செய்யறதுன்னா ஆ, அதுக்கு எவ்வளவு தங்கம் வேணும், எவ்வளவு பொண்ணு பொருள் வேணும், ஆ, இப்ப இருக்கிற நிலைமையில அதெல்லாம் சாத்தியக்கூறாகுமா, ஆ, அதையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் போக முடியுமா, ஆ. உடனடியாக எனக்கு விடையோடு நான் போக வேணும் என்று சொல்லுறார் கோவிலாரே. அதுக்கான பொண்ணு பொருள் இருக்குது சாமி, ஆ, நீங்க கவலைப்படுறீங்க, ஆ, எங்கிட்ட கடனா வாங்குங்க, ஆமா, போயிட்டு வந்து கடன் அடைச்சிக்கங்க, கடன் கொடுத்துருங்க. அதனால ஒண்ணும் தப்பு இல்லையே, ஆ, என்னால எப்படி உங்களை பார்க்காம இருக்க முடியும் என்று. சொல்லுறாது. அப்படியா, ஆ, சரி, ஆ, உன்னுடைய விருப்பம் போலயே ஆ, கொஞ்சம் கடனை கொடு, ஆ, அப்புறம் அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் ஆ, என்று சொல்லி ஆ, மாதவி கிட்டவே ஆ, கடனை வாங்கி ஆ. தங்க பதுமை செய்கிறாரு. கோவிலந்தா. மாதவி ஆ, என்ன மாதிரியே சிலை செஞ்சு வச்சுட்டு சரி. நான் புறப்பட்டுமா ஆ, என்று சொல்லும் போது, ஆ, என்ன சாமி ஆ, உங்களாட்ட முடியதுக்கு இருக்குதா, இல்ல, உங்களாட்ட பல்வரிசை இருக்குதா, இல்ல, நீங்க பேசுற மாதிரி அது பேசுமா, இல்ல, ஆ? இல்ல. இதையெல்லாம் அதை செய்ய சொல்லுங்க, அப்புறம் நீங்க போலாம்னு சொல்லுறாள் மாதகையா. அப்படியே தன்னுடைய ஆ, முடிய சரச்சோட்ட வச்சு ஆ, பல்ல கழட்டி பதுமைக்கு வச்சு ஆ. பண்ணாத சித்திரவதைக்கு ஆளாக்குறாளுன்னு. மாதகையா. அதாவது நீங்க கட்டி இருக்கிற ஆ. இந்த துணியெல்லாம் எடுத்து அந்த பதுமைக்கு போடுங்கன்னு சொல்லுறாள் மாதகையா.
நான் நினைத்த பெண்ணை கட்டிட்டு இருக்கிறது என்று கேட்கிறார் கோவில் அந்த ஐயோ உங்களுக்கு அருமையான உடை இருக்குதுங்க இதோ கொண்டு வரேன் என்று ஆத்தினார அண்ணாக்காராவகம் வாழப்பட்ட கோமணமாகவும் ஆத்தினாரும் கோமணமா ஆக்கி விட்டுட்டால் கமந்த மாதவியன் நேரா வேலையிலே சரி இப்பவாவது விடை கொடு இனியாவது நான் போக வேண்டும் என்று அடம் பிடிக்கும் போது நாம ஆத்துக்கு போலாம் போய் குளிச்சுட்டு நான் அப்படியே நான் உங்களை வழி அனுப்பிச்சு வைக்கிறேன் ஆனா குளிக்க போகும்போது நீங்க எனக்கு சில கேள்விக்கு நான் கேட்பேன் அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேணும் என்று சொல்லுவாள் மாதகையா சரி வா போலாம் நீ என்ன கேள்வியோ கேட்கிற மாதிரி கேளு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன் வா பெண்ணே போலாம் என்று சொல்லி மாதவி கேள்வி கேட்க கோவலன் பதில் சொல்லி வருகிறார் நேரம் சுவாமி மன்னவா எள்ளுக்கும் எண்ணெய்க்கும் தான் எள்ளுக்கும் எனக்கும் சொல்லி குளிச்சு வாங்க மன்னவரே என்று எள்ளுக்கும் எண்ணெய்க்கும் தான் எண்ணெய்க்கும் எனக்கும் சொல்லி என்ன பெரிய கதையா இதுக்கு பதில் சொல்லவா முடியாது எள்ளாக நான் இருந்தேன் என்னுள் பூந்து எண்ணெயாக நீ வாழ்ந்துட்டு இருக்கிறையே அதனால எள்ளோ நான் தானடி எள்ளு உள்ளிருக்கும் எண்ணெயோ நீதானடி குளித்துவாரே என்று எள்ளும் தானடி எள்ளும் நான் தான் தண்ணிக்கும் தவளைக்கும் தான் தண்ணிக்கும் பறக்கம் சொல்லி குளிச்சு வாங்க மன்னவரே என்று தவளைக்கும் தவளைக்கும் தான் தவளைக்கும் தான் கிணத்து நிறைய சொத்து சுகம் திரவியம் எல்லாம் தண்ணி கிணத்து தண்ணி போல நான் இருந்தேன் என்னுடைய சுகத்துல கவலையாக நீ மிதந்துட்டு இருந்த அதனால தண்ணியோ நான் தானடி தண்ணியோ தண்ணியோ கவலையோ நீதான் பெண்ணே குளித்துவாரே என்று நான் தானடி என்றல்லாவோ தவளை என்று சொன்ன உடனே சரிங்க மன்னவா பூவுக்கும் பொறி வண்டுக்கும் பொருத்தம் சொல்லி குளிச்சு வாங்க மன்னவரே என்று பொறி வண்டுக்கும் பொருத்தவாது சொல்லலையே இருக்குது இப்படி எல்லாம் சொல்லி நேரத்தை ஏன் வீணாக்குற பூவோ நீதானடி பூவோ பொறி வந்து நான் தான் பெண்ணே குளித்துவாரே என்று அப்பா எல்லாத்துக்கும் எனக்கும் சொல்லி அப்ப குளிச்சு வாரேன் என்று சொல்லி வந்துட்டு இருக்கும் போது இங்க அப்ப அந்த பதுமையானது தீ பிடிச்சிருச்சு என்று ஓல வருது நேரம் வருகிறது அப்ப பதுமை தீப்பத்தி எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதாவது செய்தி வந்தது மறுபடியும் வந்து பதுமை செய்யறதுன்னா சின்ன வேலையா பெண்ணே கற்பு குலையாத கண்ணகா இப்படி கஷ்டம் வந்து எனக்கு நேர்ந்தது உன்னுடைய சாவுக்கு காரணமா இருந்த நானு உன்னுடைய பிரேதத்தை வாயில கண்ணுல பார்க்க முடியுமா என்னமோ தெரியலையே இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் சிக்கிட்டு அலமோதுறனே எனக்கு ஏதாவதும் நீ உதவி பண்ணுனா நான் திரும்பி வருவேன் மறுபடியும் பதுமை ஆகுமா மறுபடியும் மாதவி விடை கொடுப்பாளா எனக்கு சொல்லு என்று சொல்லுறார் கோவில் அந்த பத்தினிக்கையே பாடுது படாரத்தினமே உத்தமாவத்தினியே இப்போ உதவி புரிவா என்று அங்க பத்தினி
அகவல்லியான பெண்மணியே உத்தமியே கண்ணகையே இங்க உதவி செய்ய வேணுமம்மா உத்தமாவதினியே உடனடியா நான் வரவே எனக்கு உத்தரவு வேணும் என்று உத்தமா பத்தினியே பத்தினியே என்றல்லவோ உத்தமாபத்தினி ஒரு சொல்லு வாசகி கற்பு குலையாத கர்ணகாதேவி நினைக்கும் போது உடனடியாக அந்த கோவலன் மாதிரியே சிலையானது எந்திரிச்சு தடி எடுத்து மாதவி அடி பிடிக்குதுன்னு வேலையிலே என்னடி கள்ளி என்ன உயிர் போயிட்டு இருக்குது அதாவது இப்ப அனுப்ப முடியுமா முடியாதா என்று சொல்லி பதுமையானது ஆக்கினைக்குள்ள ஆக்கின உடனே ஐயோ அம்மா இப்ப இங்க பாத்தியா இந்த வேலைகளை எல்லாம் என்று சொன்ன உடனே சரி நீ இதெல்லாம் முடிஞ்சது இல்ல போய் ஏதோ ஒரு இதை சொல்லி ஆத்திலேயே குளத்திலேயே தள்ளி விட்டு வந்து சேருன்னு சொல்லுறாளே அதே மாதிரி அப்போ எள்ளுக்கு அன்னைக்கு பூவுக்கு பொறிவண்டுக்கு தண்ணிக்கு தவளைக்கு இப்படி பலவிதமான கதைகளை எல்லாம் சொல்லி இந்த காவேரி ஆத்துக்கு வாங்க போலாம் என்று சொல்லி அங்கிருந்து வந்து அப்படியே புடிச்சு தேய்ச்சி அதாவது உடம்பு தேய்ச்சி தண்ணி ஊத்துற மாதிரி குடிச்சு தண்ணியில தள்ளி விட்டுட்டு போய் சேருங்க என்று புறப்பட்டு மாதகையா மாதவி வீட்டுக்கு வந்த உடனே கட்டு தடுமாறி அப்ப அந்த நதியிலேயே மிதந்து காவிரிப்பும் கரை வந்து சேருகிறாரு காவிரிப்பும் கரை வந்து சேர்ந்த உடனே ஆத்தினாரு கோமணத்தோட பல பெண்களோட எல்லாத்தையும் கண்ணகி இருப்பா எப்படி நாம வீதியில போக முடியும் என்று சொல்லி நந்தாவனத்துல வந்து ஒரு அத்திமரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறார்கள் வேலையிலே அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது இந்த தாதிமார் பெண்டுக நந்தாவனத்துக்கு வந்தவங்க எந்த விதமாக பேசுறாங்க நந்தாவனத்துக்கு வந்து எல்லாம் பூ எடுத்துட்டு எல்லாம் பார்த்த உடனே அப்போ அத்திமரத்து மேல கோவலன் உட்கார்ந்து இருக்கிறத கண் கொண்டு பார்க்குறாங்க தாதிகளே அம்மனி மரத்து மேல பாருதேன்னு அக்கா இது யாரக்கா இது அக்கா குரங்குமோ ஆள் இல்லாத வன குரங்குடி அக்கா என்னடி பண்றதுன்னு கோவலனை கண்டு பயப்படுகிறார்கள் தாதிமார் பெண்டிகளே கண்டு பயப்பட்டு ஐயோ சிவனே என்று அலறி அடிச்சு எந்த விதமாக கோவலனை பார்த்துட்டு வனக்குரங்கு நிக்குது என்று அலறி அடிச்சு ஓடோடி வந்து கற்பு குலையாத கர்ணகாதேவி இடத்துல தகவல சொல்லுறாங்க தாதிகளே என்னடி ஆச்சரியமா இருக்குதுன்னு கண்ணகை வந்து அத்திமரத்துல பார்க்கும் போது கண்ணீர் விட்டு கதறி எழுகிறாருன்னு வேலையில் கதறி அழுகும் போது 18 வித காய்கறி பதார்த்தத்துடனே ஆமாங்க ஆகாரம் செஞ்சு சரி சாப்பிட்டு போலாம்னு ஆமா மாதவி ஆகாரம் செஞ்சா ஆமா பசியோ சரி உயிர் போற மாதிரி இருக்குது ஆமா யாருக்கு கோவலனுக்கு ஆனா இந்த தங்க பதுமை செய்யறதுக்கு நான் பணம் கொடுத்தேன்ல ஆமா இந்த கடன் அடைக்காம சரி கைப்பிடி சோறு கூட சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க என்று சொல்லுறாளே கடன் அடைக்காம நான் சாப்பிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்பதான் எனக்கு நம்பிக்கை வரும் கடன் தானே முள்ள கட்டினா போதுன்னு நீங்க போய் அங்க இருந்துட்டா நான் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி சரி அப்ப அந்த கைப்பிடி சாதம் கூட நான் சாப்பிடுறது இல்ல கடன் அடைச்சுதான் சாப்பிடுவேன் என்று சொல்லி அப்ப வாக்கு சத்தியம் போட்டுட்டு வந்து மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறத கண்ணகி பார்த்துட்டு தன்னுடைய வீட்டுல போய் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வாங்க என்று சொல்லி குளிச்சு முழுகி தன்னுடைய மன்னவரை கூட்டிட்டு வந்து தன்னுடைய அத்தை மாமியாள் அதாவது கோவலனுடைய அம்மாவிடத்தை பாருங்க உங்க மகனை வரவழைச்சிட்டு என்று சொல்லி அப்ப அங்கிருந்து வந்து இங்க அந்த மன்னவர் பசியோட வந்திருப்பாரு என்ன செய்கிறது என்று சொல்லி அப்ப கற்றுக்குலையாத கர்ணகாதேவி எந்த விதமாக சொல்லுவாளே எப்ப சாப்பிட்டதோ என்னமோ ஆத்தினாரும் கோவனமா ஆக்கி விட்டு இருக்கிறாளே பொண்ணு ஆமா இப்படி வந்து தவியா தவிச்சிட்டு இருக்கிறாளே என்ன செய்யறது என்று அப்ப அந்த கற்பு குலையாத கண்ணக அவ சுட்ட சட்டி தொட்டதில்லையே தொட்டதில்லே தொட்டதில்லே
பொங்கரியா அரங்கிலியும் பெண்ணாளங்கே தொட்டதில்லை கண்ணகைதான் சுட்ட சட்டி தொட்ட அறியாத ஆமா சோத்து பதம் இன்னது என்று அறியாத சரி கற்பு குலையாத கண்ணக அப்படியே மாலை மாலையா கண்ணீர் விட்டுட்டு ஆமா நாள முடிஞ்ச அளவு அப்போ சாதம் பொங்குறாள் நேரா கண்ணகையா ஆக்குறாளே சாதம் அது வெண்ணா சாதமாது சாதமதி சாதமாது சாதமதி அரசம்பு தண்ணீரமா அரங்கிலியும் பெண்ணாளங்கே ஆக்குறாளே சாதங்களி சாதங்களுவா சாதமது சாதமதி பொன்னா குழலியவ பொங்குறாளே சாதமது வெண்ணா சாதமாது சாதமாது அரசம்பு தண்ணீரமா ஒற்றொடியும் கண்ணகைதான் குழலியவ அவசர அவசரமாக ஆகாரம் செய்து சரி வாங்க சாமி என்று சொல்லி அப்போ இலை போட்டு அப்ப மன்னவருக்கு ஆகாரம் வரும்போது சரி சாதத்தை பிணைஞ்சு வாய்க்கு கொண்டு போகும்போது இந்த சத்தியத்தை ஞாபகம் பண்ணிட்டாருன்னு வேளையிலே என்னுடைய கடனை அடைக்காம ஆமா கைப்பிடி சாதம் வேணும் சாப்பிடுறது இல்லன்னு சரி அப்ப அந்த சத்தியம் பண்ணத நினைச்ச உடனே சிந்துறது கண்ணீர் 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 வந்தோ திரேகமெல்லாம் பொங்குறது கண்ணீர் ஒரசம் தண்ணீரமோ கண்ணீர் வாடித்தல்ல பொங்குறது கண்ணீர் தண்ணீர் போல் அப்படியே மாலை மாலையாட்ட கண்ணீர் விட்டு அழுகிறத சரி கண்ணுல பார்த்த கற்பு குலையாத கனகாதேவி எந்த விதமாக பசிக்குதுன்னு சொன்னீங்க ஆமா ஆகாரம் பரிமாறும் போது ஏன் சாமி அழுகிறீங்க என்று கேக்குறாளே பெண்ணே கனகா சுவாமி என்ன போல சரிங்க தங்கத்துல ஒரு பதுமை செஞ்சு வைக்கணும்னு ஆமா மாதவி கேட்டா நானு சரி கப்பல் கமந்து கைப்பொருள் எல்லாம் வீணாகி ஆமா கணக்கத்தை சொத்து சுகமோ திறமையும் எல்லாம் சரி வீணாகி சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிற இந்த நேரத்துல ஆமா என்ன மாதிரி தங்கத்துல பதுமை செய்யறதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் சரி எங்கிட்டவே கடனை வாங்கி நீங்க செஞ்சு வச்சுட்டு போங்கன்னு சொல்லி ஆமா அந்த தங்க பதுமைக்கு சரி என்னுடைய முடி பல்லு இத்தனையும் எல்லாம் கழட்டி வைக்க சொன்னா அப்படியே என் பொன்னான உடம்பு எல்லாம் புண்ணாக்கி ரத்தம் செஞ்சார் வடியே சரி அந்த பதுமையை உன்னைய நினைச்சு நான் பேச வச்சுட்டு வந்தேன் ஆமா அந்த பதுமை செஞ்ச கடனை உடனடியாக கட்டாம என்னால சாப்பிட முடியாதே நான் என்ன செய்வேன் சொல்றார் கோவிலாரு சுவாமி மன்னவா ஆமா ஏன்னு உங்களுக்கு தெரியாதா சரி இல்ல சொல்ல கேள்விப்பட்டது இல்லையா ஆமா சுவாமி கண்ணிக்குத்தான் சத்தியமே 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 கண்ணில நீ கண்டதுண்டா ஒரு பத்தினி பெண்ணுக்கும் கன்னி பொண்ணுக்கும் உத்தமர்களுக்கு தானே சத்தியம் அந்த பலதாரிக்கு தாசிக்கு வேசிக்கு எங்க சாமி சத்தியம் இருக்குது இத போய் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறீங்களே சாப்பிடுங்க என்று சொல்லி சொல்லுறாள் கண்ணகையா மாதவி தாசியா இருக்கலாம் நான் அப்படி இல்லையே சொன்ன வாக்கு மீற முடியாது அவ அவசரியாவோ யாராவோ இருந்துட்டு போகட்டும் நான் சொன்ன சொல்ல எப்படி மீற முடியும் அப்ப யாரும் அவளோட சேர்ந்து இருக்கிற மாதிரி எல்லாம் ஆகி போயிரும் என்ன வேணே செய்யறது என்று சொல்லுறார் கோவிலரு அப்படின்னா நீங்க இந்த சத்தியத்தை மீற முடியாதுன்னு சொல்றீங்க சாப்பிட முடியாதுன்னு சொல்றீங்க நீங்க கேக்குற அளவுக்கு தங்கத்துல நம்ம வீட்டுல எதுவுமே இல்லைங்க கடைசி கடுதாசிலேயே நான் வீட்டுல உண்டான எல்லா விவரத்தையும் உங்களுக்கு கட்டோரம் மூலமா தெரிய வச்சினேன் நீ என்ன பண்ணவா செய்வோம் என்று சொல்லுவாள் கண்ணகையா அது மட்டும் அல்ல சாமி தாலி ஒண்ணுதானே 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 என்னிடம் தங்கமா
இருக்குதென்று தனியான சொத்து சொகம் தரணியில் இல்லை சாமி. தாலிதானே ஒண்ணுதானே ஒன்றுதானே மன்னவரே. அங்க தங்கத்திலே இருக்கிறையா ஒண்ணுதானே இல்லையா என்ன செய்வேன். ஆங்கிலியம் ஒன்ன தவிர ஆமா மற்றது எதுவும் தங்கம் கிடையாது. சரி தாலி ஒன்ன தவிர ஆமா தங்கம்ங்கிற பேர்ல நம்ம வீட்டுல எதுவுமே இல்ல. சரி அத்தனையும் உங்களுக்கு தானே நாங்க அனுப்பிச்சு வச்சோம் என்று சொல்லுவாள் கண்ணகையா. இன்னும் சொல்றேன். ஆமா கண்ணகே, சாமி நீ நினைச்சா கடன் அடைக்கலாம், ஆமா இல்லை நான் முடியாது என்று சொல்லுவார் கோவிலாரு. என்னடா இது, நாமளும் வீட்டில் உண்டான அத்தனை விவரத்தையும் சொல்லியாச்சு. சரி நீ நினைச்சா கடன் அடைக்கலாம், நீ நினைச்சா கடன் அடைக்கலாம்னா ஆமா எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சுவாமி என்று சொல்லுறாள் கண்ணகையா. பெண்ணே சுவாமி கண்ணகா, இந்த கால் சிலம்ப தாரும் பெண்ணே, தாரும் பெண்ணே தாரும் பெண்ணே கடன் அடைச்சு வாரேனம்மா, செஞ்சிலம்பை தாரும் பெண்ணே, நான் சீக்கிரத்தில் வாரேன் என்று கால் சிலம்ப தாரும் பெண்ணே. கண்ணகா தேவி நீயே நான் கடன் அடைச்சு வாரும் பெண்ணே, சிலம்ப தாரும் பெண்ணே, சீக்கிரத்தில் வாரும் பெண்ணே. மாதவியால் கடன் அடைக்கோ கடன் அடைக்கோ மணிச்சலம்ப தாரும் பெண்ணே, கூத்துவியால் கடன் அடைக்கோ செஞ்சிலம்பை தாரும் என்று மாதகையா கடன் அடைக்கோ. கண்ணகா தேவி நீயே சிலம்பே தாரும் பெண்ணே, சிலம்பே தாரும் பெண்ணே. உன் கால்ல இருக்கக்கூடிய சிலம்பை நீ கழட்டி கொடுத்தீங்கன்னா அந்த கடன் அடைச்சிட்டு சீக்கிரமா நான் வந்து சாப்பிடுவேன், சரி என் உயிரை காப்பாத்திக்குவேன், இனிமே நான் எங்கேயும் போக முடியாது, இங்கேயே இருக்கலாம் என்று சொல்லுறார் கோவிலண்டா. கேட்கென்று சிரிக்கிறா பொண்ணா குழலி பொற்கொடியா கண்ணகி ஈஸ்வரியா. கர்ணகா தேவி பார்த்து விட்டு சுவாமி ஆமா உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சரி எனக்கு தெரியல. ஆமா காரணம் நீங்க என்னோட இருந்தா என்னுடைய நிலைமை சிலம்பு பெருமை இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா உங்க வாழ்க்கையெல்லாம் அந்த கூத்துவியாள் இடத்துல தானே, சரி அந்த மாதவி இடத்துல இருக்கிறதுனால இருக்கிற பொருள் எதை வேணாலும் கேட்கலான்னு நீங்க நினைச்சு கேட்டிருப்பீங்க போல தெரியுது. சுவாமி இந்த கண்ணகை பிறக்கும் போது பிறக்கும் போது என்னுடைய கால் சிலம்பு கூட வைய, நான் உத்தமி பிறக்கும் போது ஒரு கால் சீலம்பு கூட மணவரைகளுடைய அந்த காட்டிலம்பு உடம்புறப்பு உத்தமியா பிறக்கும் போது கண்ணகி நான் பிறக்கும் போது கால் சிலம்போட பிறந்தேன். ஆமா இந்த உத்தமி நான் பிறக்கும் போது ஒரு கால் சிலம்போட பிறந்தேன். இது தட்டி கொட்டி கழட்ட வேதம் ஒரு தட்டமால முடியாது முடியாத சிலம்பனாரு எப்படித்தான் நான் கொடுப்பேன். தட்டி கொட்ட முடியாது முடியாது மன்னவரே எப்படித்தான் நான் கொடுப்பேன். கால் சிலம்பை எப்படித்தான் நான் கொடுப்பேன். கண்ணான் அரிச்சதில்ல, கடவீதி போனதில்லை, தட்டான் அரிச்சதில்ல, தனியாக இதை விலை கூற முடியாது, தட்டி கொட்டி கழட்டவும் முடியாது. உத்தமி பிறக்கும் போது ஒரு கால் சிலம்போட நான் பிறந்தேன் என்று சொல்லுவாள் கண்ணகையா. இன்னும் நான் சொல்றேன், அதை எப்படியாவது தட்டி கொட்டி கழட்டலைன்னா என்னால உயிர் போறதை தவிர ஆமாங்க வேற வழிமார்க்கம் இல்ல. வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு உனக்கு தெரியும், புறப்படும் போது எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு உனக்கு தெரியும், இன்னும் எவ்வளவு நேரம் பசியோட நான் இருக்க முடியுங்கிறது உனக்கு தெரியும். கொஞ்சம் ஆலோசனை வெண்ணே என்று சொல்லுவார் கோவிலரே. எவ்வளவோ சொல்லி பார்த்தமே, இனி என்ன செய்யறது? சரி என்னால ஏதாவது சரி
ஒரு மறுத்து பேசுறான்னு ஆமா சாக்கு போக்கு சொல்றான்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆ, உங்க முன்னாலேயே கழட்டுறேன் ஆ, வாங்க சுவாமி என்று சொல்லி ஆ, ஒரு கல்லு மேல காலை வச்சு ஆ, இன்னொரு கல் எடுத்து ஆ, அந்த சிலம்ப கொட்டும் போது ஆ, பெண்ணே கர்ணகா ஆ. ஆபத்து நேருமடி அங்க நெருமடி அவசரம் வேண்டாமடி கணவனுக்கு ஆபத்தாக முடியும் இந்த கால் சிலம்ப அங்க ஆபத்து நெருமடி கண்ணகா தேவி நீயே அங்க கலசம்பே கண்ணாளே கணவனுக்கு ஆபத்து நெருமடி சிலம்பாளே. உனக்கு உன் கணவனுக்கு எல்லாம் ஆபத்து வந்துரும் ஆ, ஒரு கால் சிலம்ப கழட்டினா ஆ, என்று அசரீரி சொல்லுச்சு ஆ, கற்பு குலையாத கண்ணகா தேவிக்கு. ஆமா அதையும் பொருள்படுத்தாம ஆ, மன்னவனிடத்துல நாம நல்ல பேர் வாங்கணும், ஆ, மன்னவனை சாப்பிட வைக்கணும் ஆ, நாம என்று சொன்னா ஆ, ஆபத்து எல்லாம் நினைச்சு சரி நாம முடியாது. ஆ. இப்ப அவர் அணுகுணமாக செத்திருக்கிறாரே என்ன செய்வோம் என்று நினைக்கிறாள் கண்ணகையா. நல்லது என்று ஆ, அணுகுணமாக செத்துட்டு இருக்கிறார். சரி என்ன செய்யறது என்று ஆ, அப்போ அந்த கல்லு மேல ஆ, வச்சு ஆ, தட்டி கொட்டி ஆ. அந்த கால் சிலம்ப கழட்டி கையில கொடுக்கிறாரு நேரா கண்ணகேஸ்வரியா. கால் சிலம்ப ஆ, கட்டி ஆ, கழட்டி கொடுக்கும் போது சரி இத வாங்கிட்டு ஆ, இனி நாம் ஏமாறக்கூடாது என்று ஆ. ஒரே ஓட்டமாக புறப்பட்டு மாறாரே கோவிலாரே சித்தாரை வெறு வேகமாகவே வெறு வேகமா வேகமாகவே, வெறு வேகமா வேகமாகவே. இன்பமுடனே போவோம் என்று நடந்து வழி கடந்து அங்க பிள்ளையா, இதெல்லாமோ பிள்ளையா. வருகிறது. மாறாரே கோவிலாரே, கோவிலாரே ஓடி வரோம். சிலம்ப வாங்கிட்டு ஒரே ஓட்டமா ஆ, வந்துட்டாரு. ஆ, அப்படியே கட்டிச்சோறு கட்டலாம்னு ஆ, உள்ள போன கண்ணகாதேவி திரும்பி வந்து பார்க்கும் போது ஆ, என்னடா இது, ஆ. நான் தான் சாப்பிட முடியாது, ம், போற இடத்துல கட்டிச்சாதம் உனக்கு வேணும்னு சோறு கட்ட சொல்லிட்டு ஆ, என்னை விட்டுட்டு போயிட்டாரே. ஆ, இன்னும் அந்த தாசியினுடைய ஆ, மானா புத்தி ஆ, இதெல்லாம் இவர்கிட்ட மாறாம இருக்குது, ஆ, என்ன செய்யறது ஆ, என்று சொல்லி ஆ, இவர் வேகமாக வார வழியில ஆ. அந்த மாதவி போல சிலை உண்டு பண்ணி வச்சுட்டா கற்பு குலையாத கண்ணகா. ஈஸ்வரியா. அந்த சிலை பார்த்த உடனே ஆ, உன்னுடைய கடனுக்கு தானே ஆ, நான் அதோ ஒரு கால் சிலம்ப வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ஆமா இங்க வந்துட்டியா மாதையான்னு ஆ, சிலை கட்டி புடிச்சு அழுதுட்டு இருக்கிறார். ஆமா அந்த நேரத்துல நாம சீக்கிரமா போய் மன்னவனை பார்க்கணும் ஆ, என்று சொல்லி ஆ, அப்ப மன்னவனை தேடி ஆ, கர்ணகா தேவி ஆ. பின்தொடர்ந்து வர இருக்கிறார். ஆமாங்க